அம்மி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம சின்ன பார்க்க ஒரு ஒன் ஷாட் செகண்ட் ஹஸ்பண்ட். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்படியே நீங்கள் ஒரு பீச் ஓரத்தில் மெதுவாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்படியே கண்ணுலேருந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அப்படியே வைப் பண்ணிட்டு உங்களால் முடியல, கையில் உள்ள பேப்பர்ஸ் அப்படியே பார்க்குறீங்க, உங்களோட டிவோர்ஸ் பேப்பர்ஸ். அதை அப்படியே பார்த்துட்டு ஏன் ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது, நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படி சொல்லி அழுதுகிட்டே அந்த பேப்பர்ஸை பார்க்குறீங்க. அவ்வளோதானா? 3 வருஷம் லைஃப் அவ்வளோதானா? இந்த பேப்பர்ஸில் இருக்க மாதிரி முடிஞ்சு போச்சா எல்லாமே? நோ அப்படின்னு சொல்லி அழுகிறீங்க. உங்களை தான் ஆறுதல் படுத்த யாருமே இல்லை. பிகாஸ் உங்களுக்கு யாருமே இல்லை. எவ்வளோ நேரம் அழுதாலும் எதுவும் மாறப்போகிறதில்ல அப்படின்னு தெரிஞ்சுட்டு, சரி இனி இந்த ஊர்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இப்போ தான் ரீசெண்டாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூடி போயிருப்பீங்க. இந்த டிவோர்ஸ்க்காக தான் அங்கே இருந்திருப்பீங்க. ஸோ முடிஞ்சிருச்சு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் அப்படின்னு சொல்லிட்டு, இனி இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம இங்கேருந்து போகிறது தான் நல்லது அப்படின்னு அந்த அப்பார்ட்மெண்ட்டையும் காலி பண்ணிவிட்டு, உங்கள் திங்ஸ் கொஞ்சம் தான் இருக்குது அதை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் அந்த வீட்டை பார்த்துட்டு அப்படியே வரையங்க கீழே. ஒரு வழியாக அங்கேருந்து எங்கே போகிறதுன்னு தெரியல. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, நீங்கள் ஒரு ஜாபுக்காக அப்ளை பண்ணியிருப்பீங்க. இன்டர்வியூ கார்டு வந்திருக்கும். ஸோ அதை எடுத்து பார்க்குறீங்க, இன்னும் 2 டேஸில் இன்டர்வியூ. அப்போ நம்ம அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துக்கே போயிடுறீங்க. அங்கே போய் ஒரு அப்பார்ட்மெண்ட் பிடிச்சிட்டு, அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு, நீங்கள் இன்னும் உங்களுக்கு பழைய நினைவுகள் போகலை. உங்களுக்கு பேபி இல்லை அப்படிங்கிறனால தான் இந்த டிவோர்ஸ். குழந்தை இல்லாததுக்கு நான் தான் காரணமா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதுக்காக எவ்வளவோ அவங்க வைத்தியம் சொல்லி, எவ்வளோ ட்ரீட்மெண்ட், எவ்வளோ மெடிசின்ஸ், எவ்வளோ கஷாயம், எவ்வளோ பச்சளை மருந்து, இப்படி எத்தனை கொடுத்து என்னை டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையும் பண்ணேனே அவங்களுக்காக, எல்லாத்தையும் தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பண்ணேன். ஆனாலும் எனக்கு இப்படி ஒன்று பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழுகையாக வருது. என்ன பண்ணுறது? நான் எனக்கு தெரிஞ்சு விஷம் மட்டும்தான் குடிக்கல, மற்றபடி அவங்க கொடுத்த எல்லாத்தையும் ட்ரை பண்ணேன். ஆனால் இதெல்லாம் சாப்பிட்டு இப்போது எனக்கு உடம்பு ஓகே, நான் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு ரிப்போர்ட்ஸும் வந்துருச்சு. ஆனால் இப்போது என்னால் அங்கே இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறீங்க. அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து இப்படியே அழுது வடிஞ்சிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. நம்ம இன்டர்வியூக்கு போகணும், வேலையை தேடிக்கணும், நமக்குன்னு ஒரு லைஃப்பை நம்ம தான் உருவாக்கிக்கணும். இனி யாரையும் நம்பி நம்ம இருக்கக்கூடாது அப்படி சொல்லி உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட்லாம் பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்து செம்ம நீட்டாக கிளம்பி அப்படியே அந்த இன்டர்வியூ நடக்கிற கம்பெனிக்கு போகிறீங்க. போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க. நீங்கள் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு வந்துட்டு ஜாப் லெட்டர் வரும்னு சொல்லி அமுச்சு விடுறாங்க. வந்தாலும் சரி வரலாட்டையும் சரி, பட் இந்த இன்டர்வியூ போனது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போ ஏன் நம்ம இப்போ வீட்டில் போய் என்ன பண்ண போகிறோம்? எப்படியும் தனியாக உட்காந்தா கண்ட நினைவுகள் வந்து நமக்கு அழுகாக தான் வரும். அதுக்கு ஏதாவது நம்ம அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. சடனாக உங்களுக்கு மூவி பார்க்கலாமா அப்படின்னு தோணுது. சரின்னு ஒரு மாலுக்கு கிளம்பி போயிடுறீங்க. அங்கே போய் தேட்டரில் டிக்கெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போய் உட்காந்துடுறீங்க. பார்த்தா அது ரொம்ப ரொமான்டிக் சென்டிமெண்ட் மூவி. அந்த மூவி அப்படியே பார்க்க உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் நடந்ததெல்லாம் ஞாபகம் வர மாதிரி இருக்குது. உங்களுக்கு அழுகையாக வருது. அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் அலறத பார்த்துட்டு ரொம்ப சத்தமாக வேற அழக ஆரம்பிச்சிடுறீங்க. உங்கள் ரோலில் உள்ளவங்க கூட யாரா இவ தேட்டருக்குள்ளே உட்காந்து இப்படி அழுகிறாங்கிற மாதிரி பார்க்குறாங்க. உங்களுக்கும் அதெல்லாம் தெரில, நீங்கள் இப்போ அழுகணும் அவ்வளோதான் அப்படின்னு இப்படி பழசெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கீங்க. அப்போது உங்ககிட்ட எக்ஸ்கியூஸ் மீ அப்படி சொல்லி கர்ச்சீஃபை கொடுக்குறாங்க. நீங்கள் அது யாருன்னு கூட பார்க்கல, கர்ச்சீஃபை வாங்கி அப்படியே தொடச்சிட்டு ஆனாலும் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. இப்படி அழுது அப்படியே அந்த சீட்டில் தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. மூவியே முடிஞ்சிடுது, எல்லோரும் வெளியே போகிறாங்க. அப்போ அவங்க பக்கத்தில் உட்காந்துருந்தாலும் அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்களும் அப்படியே அழுததில் நல்லா அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. உங்களை அப்படியே பார்க்குறான். யாரு நீ? ரொம்ப
வீட்டிலேருந்து பாய் படுக்க எடுத்துகிட்டு வந்து படுத்த மாதிரி இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க? அது சரி, எதுக்கு இவ இப்படி அழுதுருக்கா? எழுப்பலாமா அப்படியே சொல்லி யோசிச்சுட்டு, எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் அப்படின்னு அப்படியே மேலே கை வைக்கும்போது நீங்களோ அப்படியே திரும்பி படுத்து நல்லா அவன் கையை பிடிச்சி வச்சுட்டு தூங்குறீங்க. அது சரி, யார் நீ? எல்லோரும் வெளியே வேற போயிட்டாங்க, பாவமாகவும் இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே அந்த சீட்லேருந்து தூக்கிட்டு வந்து வெளியில் ஒரு சேரில் உட்கார வச்சு உங்கள் மேலே ஒரு கோட்டை பொத்தி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிடறான் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு. நீங்களும் எழுந்திருக்கிற மாதிரி தெரில. அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து, ஏம்மா யார்மா நீ இங்கே தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எழுப்பும் போது தான் எந்திரிச்சு பார்க்குறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறீங்க. தேட்டர் வெளியில் இருக்கீங்க. இங்கே நான் எப்படி அப்படின்னு முழிக்கிறீங்க. யார்மா நீ இங்கே பட தூங்கிட்டு இருக்க அப்படி? சாரி அப்படி சொல்லிட்டு கடகடன்னு எழுந்து ஓட பார்க்குறீங்க. அப்போ அவங்க மேலேருந்து கோட் விழுகுது. இது என்ன கோட் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்து அதையும் எடுத்துக்கிட்டே தான் வெளியே ஓடி வரீங்க. இப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, அழுகும் போது கர்ச்சீஃப் கொடுத்தது அந்த கர்ச்சீஃப் உங்கள் கையிலே தான் இருக்குது. தப்பி பார்க்குறீங்க, யாராக இருக்கும் கர்ச்சீஃப் கொடுத்துருக்கான்? கர்ச்சீஃப் கொடுத்தவன் தான் ஒரு வேளை நம்மளை கொண்டாந்து வெளியிலையும் உட்கார வச்சுருப்பானோ? யாருன்னு தெரியலையே, பட் தேங்க்ஸ் சொல்லியே ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டை எடுத்து திருப்பிலாம் பார்க்குறீங்க. ஏதாவது அதில் கார்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அவனோட கார்டு இருக்குது. அதை எடுத்து பார்க்குறீங்க. கிம் சியோக்சின், ஓகே, இவர் தான் நமக்கு ஹெல்ப் ஆனவர் போலையே. இவரோட நம்பர் இருக்குது, இதுக்கு கால் பண்ணி நம்ம வேணால் அவரோட கோட்டை ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணுறீங்க. ஜெனோபாவோ கால் அட்டன் பண்ணி, யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது வந்து அது அப்படின்னு நீங்கள் தயங்குறீங்க. அதை வச்சே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறாரு. அது தேட்டரில், ஓ அந்த பொண்ணு நீ தானா? ஓகே, நான் தான் ஜின், உனக்கு கோட் பொத்தி விட்டது நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ரொம்ப தேங்க்ஸ். அது நான் கொஞ்சம் ஓகே நீ ஏதோ எமோஷ்னலில் இருந்த புரிஞ்சுது, அதனால தான் கோட் போட்டு விட்டேன். அப்புறம் எழுப்பினேன், நீங்கள் தான் எழுந்திருக்கல. எனக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க், ஸோ அதான் சரி இப்போ நீங்கள் எதுக்கு கால் பண்ணீங்க அப்படி? அது உங்கள் கோட் ரிட்டன், இட்ஸ் ஓகே, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த கோட் இல்லாட்டி பரவாயில்ல, என்கிட்ட நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படிங்க என்னை பார்த்தா எப்படா தெரியுது உனக்கு? நான் என்ன பிச்சையாக எடுத்துகிட்ருக்கேன்? உங்கள் கோட் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டிங்க. ஹலோ, உங்கள் கோட்டை நான் வாஷ் பண்ணி உங்களுக்கே ரிட்டர்ன் பண்ணுறேன். அந்த கோட்டையா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. என்ன என் மேலே போத்துனது என்னமோ பெரிய இது மாதிரி போகன். இவர் மயிலுக்கு அப்படியே ஷால்வையை கொடுத்துட்டு வேணான்ட்டு போகிறாரு. வள்ளல் பரம்பரை. இது எப்படின்னு பார்த்தா காஸ்ட்லியான கோட் மாதிரி தெரியுது, திருப்பி கொடுக்கலாம் பார்த்தா ரொம்ப தான் பண்ணுறானே அப்படின்ட்டு நீங்கள் மனசுக்குள்ளேயே வருத்த எடுத்துகிட்டு, இங்கே பாருங்கள் சார், உங்கள் கோட்டை நான் கண்டிப்பாக திருப்பி தரேன், நீங்கள் எப்போ ஃப்ரீ எங்கே வெயிட் பண்ணலான்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அதான் நான் சொல்லிட்டேனே, எனக்கு அந்த கோட் தேவையில்லை, இட்ஸ் ஓகே நீங்களே வச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் இப்போதைக்கு அது நல்லா தான் இருக்குது அப்படின்னு போட்டுக்கிட்டு, சரி இருந்தாலும் எனக்கு நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்காச்சும் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணுமே. தேங்க்ஸா, சரி ஓகே, வேணா ஒன்று பண்ணலாம், நாளைக்கு நம்ம லஞ்சில் மீட் பண்ணலாமா அப்படி சொல்லி கேட்குறான். ஷியூர் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே, இப்போ எனக்கு எமர்ஜென்சி ஒர்க் இருக்குது, நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு கால் கட் பண்ணிடுறான். நீங்களும் யாருடா நீ, நல்லது பண்ணுற பட் ரொம்ப திமிராக இருக்க அப்படின்னு நினச்சிட்டு, சரி வாட் எவர் இட் இஸ், அவன் கோட் வேணான்னு சொல்கிறான், இந்த கோட் தானே வேணான்னா நம்ம வேறு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அந்த கோட்டை பார்க்குறீங்க. நீங்கள் அழுது அந்த கோட்டிலலாம் அப்படியே உங்களோட கண்ணீர் இருக்குது. அதை பார்த்ததும் இதை பார்த்தா நமக்கே ஒரு மாதிரியாக இருக்குது, ஒரு வேளை இதனால தான் வேணான்ருப்பானோ, நம்ம மேலே போற்றி வச்சு வேர்வை ஸ்மெல் வேறு வருது, இதை ரிட்டர்ன் கொடுத்தாலாம் சரிப்பட்டு வராது, நம்ம இது மாதிரியே உனக்கு காஸ்ட்லியாக ஒரு கோட் வாங்கி கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டை எடுத்துகிட்டு போய் அதே மாதிரி இன்னொரு கோட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அந்த மால்லையே. அப்படியே ஹாப்பியாக நீங்கள் உங்களோட பாஸ்ட்டை இப்போ கொஞ்சம் மறந்துட்டு ஜாலியாக அப்படியே உங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுங்க. யாராக இருக்கும், பார்க்க கூட இல்லை, எப்படி இருட்டில் கடை தெரியும்னு உங்களை அடங்கிட்டு, ஆமாம்ல சரிதான், நாளைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சில் மீட் பண்ண போகிறோமே, இப்போ பார்த்துக்கலாம். ஆமாம் யாருன்னு தெரியாமல் எப்படி
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேணால் அவனோட வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைல் வச்சுருப்பான்ல, போய் பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி அவனோட நம்பரை சேவ் பண்ணுறீங்க. அப்போது உங்களுக்கு ஜினோபாவோட பிக் வருது. அதை அப்படியே பார்க்குறீங்க ப்ரொஃபைலை. வா, எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜினோபாவோட பிக்கே பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் அவங்க மடியில் இங்கே அடிச்சு, சே என்ன கருமம், நம்ம இப்போ தான் ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்திருக்கோம், அடுத்து நம்மளே போய் வாண்டடாக சிக்கிற மாதிரி இருக்கே, வேணாம் வேணாம், இந்த வேலையே வேணாம். யாராக இருந்தா அவன் எவ்வளோ அழகாக இருந்தானா, நம்ம வேலையை பார்ப்போம். இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம், ஒரு நல்ல வேலை தேடிட்டோம், அதை பார்த்துட்டு நம்ம லைஃப்பை பார்க்குறது தான் நல்லது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே அந்த கோட்லாம் எடுத்து வச்சுட்டு அன்னைக்கு நைட் அப்படியே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்ததும் உங்களுக்கு ஆமாம் எங்கே போகலாம், எந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. அப்போது நம்ம அவருக்கே மெசேஜ் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஹாய்னு மெசேஜ் பண்ணுறீங்க. ரிப்ளை காணுமேன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ரிப்ளை வருது, ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நீங்கள் நம்ம ஆஃப்டர்நூன் எங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவரோ நீங்கள் தான் நான் ட்ரீட் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, ஸோ நீங்களே சொல்லுங்கள் அப்படி சொல்லலாம். சரின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஹோட்டல் நேம் சொல்கிறீங்க, ப்ளூ டைமண்ட் அப்படின்னு சொல்லி. என்ன இவ்வளோ காஸ்ட்லியான ஹோட்டல் சொல்கிறா, சரி ஓகே நம்மளே பே பண்ணிட வேண்டாம் அப்படின்னு ஜினோபா நினச்சிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சரி ஓகே நான் வந்துடுறேன் ஷார்ப்பாக 1 o'clock அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுறீங்க. ஓகே டன் அப்படின்னு சொல்லி தம்ஸ் அப் அனுப்புகிறாரு. நீங்களும் சரி அவரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லதாக ட்ரெஸ் எடுத்து போட்டு போகலாம் அப்படின்னு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நல்ல ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. இப்போ அப்படியே பார்க்குறீங்க, என்னடா இது டைமே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 12 o'clock கிளம்பி ஹோட்டல் ப்ளூ டைமண்ட்க்கு போயிடுறீங்க. அங்கே போய் இறங்குனதும் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. 12:45 தான் ஆகுதா, இன்னும் 1 மணிக்கு 1/4 மணி நேரம் இருக்குது, ஒரு வேளை ஒரு லேட்டாக வருவாரோ அப்படி சொல்லிட்டு சரி கொஞ்ச நேரம் உள்ளே போய் உட்காந்து வெயிட் பண்ணலாம். இல்லை உள்ளே போயிட்டா நம்ம யாருன்னா அவர் எப்படி, அதான் ஃபோன் இருக்குல்ல கால் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் நீங்கள் அங்கே ஒரு டேபிளில் உட்காந்துட்டு நம்ம ஜினோபா வராரான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. 1 o'clock ஆயிடுது, என்ன 1 மணி ஆயிடுச்சு இன்னும் காணோமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. ஏண்டி நீ ஊருக்கு முன்னாடி வந்து உட்காந்தா அதுக்கு நானா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற மாதிரி நீங்களே நினச்சிட்டு, சே ஆமாம்ல நம்ம தான் ரொம்ப ஓவராக அப்படி முன்னாடி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஒரு 10 minutes ஆயிடுது. என்னடா இது வருவார மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் ஃபோன் பண்ணி பார்த்துடலாமா அப்படின்னு ஃபோனை கையில் எடுக்க நேரம் கரெக்டாக ஜினோபா என்ட்ரி ஆகுறாரு. நீங்கள் அப்படியே குனிஞ்சிட்டு தான் உட்காந்துருக்கீங்க. ஜினோபா தான் உங்களை பார்க்குறாரு. பார்த்ததும் உங்களுக்கு ஒரு டவுட்டு, இந்த பொண்ணு தானா, இருட்டில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் கால் பண்ணி பார்த்துக்கலான்னு அவரும் கரெக்டாக அப்போ உங்களுக்கு கால் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு நிமிர்ந்து பார்க்குறீங்க, ஆப்போசிட்டில் தான் நிற்கிறாரு. நீங்கள் ஹாய் அப்படின்னு கை காட்டினதும் அப்பா கன்ஃபார்ம் இவளே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜினோபா வந்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு உட்காராரு. நீங்கள் அப்படியே ஒரு பார்த்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. அது எத்தனை வாடி தான் சொல்லுவீங்க, அதுக்கு தானே இப்போ ட்ரீட் வேறு அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, இப்போ இது வேறையா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி இதை என்னோடய சின்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை என்னால் தான் உங்களோட கோட் அதான் பரவாயில்ல என்கிட்ட நிறையா இருக்குதுன்னு சொன்னீங்க அப்படி, அதனால் என்ன இது ஒன்றும் அது கூட சேர்த்து வச்சுக்கோங்க தப்பில்லை அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. அவரும் சிரிச்சிட்டு அதை வாங்கி பார்க்குறாரு. சேம் டு சேம் அவரோட மாதிரி சேம் காஸ்ட்டு, இவ்வளோ காசு கொடுத்து எதுக்கு நீ இதை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. இல்லை அவ்வளோ காஸ்ட்லியான கோட் நீங்கள் எனக்கு சும்மா கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் வர மாதிரி இந்த கோட்டை கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு தோணுச்சு. ஓ அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அதை வாங்கி வச்சுட்டு அப்புறம் இப்போது நீங்கள் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பரவாயில்லண்ணா அன்னைக்கு ஆனால் ரொம்ப சென்டிமெண்ட்டில் ஃபீல் ஆகிட்டேன், கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம். புரியுது உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சு தான் இப்படி ஃபீல் ஆகிருக்க போல். சரி பிரேக்கப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. அவர் உங்களை லவ் ஃபெயிலியர்னு நினச்சிட்ருக்காரு. நீங்களும் சரி யாருன்னு தெரியாத ஒருத்தர்கிட்ட எதுக்கு நம்ம பாஸ்ட் லைஃப்பை பற்றி சொல்லணுன்ட்டு அந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறீங்க. அவரும் சரி பிரேக்கப்னு நினச்சிட்டு விட்டு சரி நடந்துடுச்சு அதை பற்றி ஏன் ஃபீல் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கும் போதே அங்கே பேரர் வந்து
என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதும் 2 பேரும் சரி நம்ம வந்து ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டாக ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி சின்னப்பாட்ட கொடுக்குறீங்க. நீங்கள் தான் நான் ட்ரீட் வைக்கிறீங்க, ஸோ நீங்களே. ஆமாம், ஆனால் எனக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது, நான் எதையாச்சும் ஆர்டர் பண்ணி அதெல்லாம் நோ ப்ராப்ளம், நான் எல்லாத்தையும் சாப்பிடுவேன், நீ எதை வேணாலும் என்னை நம்பி ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸாக எல்லாத்துலேயும் 2 பிளேட்ஸ் ஆர்டர் பண்ணுறீங்க. என்ன இவ ஒரு மாதத்துக்கு சாப்பிட வேண்டியது ஒரே நாளில் சாப்பிட போகிறாளா, இவ்வளோ ஆர்டர் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ஜினோப்பா அவங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டு அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐம் ஹீரா அப்படின்னு நீங்கள் உங்கள் நேம் சொல்கிறீங்க இப்போ தான். ஓ ஐம் ஜின் அப்படின்னு சொல்லி அப்புறம் எங்கே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் வந்தது, அதை கொண்டு வந்து வைக்கிறனால 2 பேரும் சைலண்ட் ஆயிடுங்க. அப்புறம் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன பேசுகிறதுன்னு 2 பேர்த்துக்கும் தெரியாதனால 2 பேரும் சைலண்ட்டாகவே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்ட்டு சரி பில் பே பண்ணுறதுக்கு அவர் கார்டு எடுக்கும்போது அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட கார்டு எடுத்து நீட்டுறீங்க. அங்கே அப்படியே அந்த பையனும் பார்க்குறான். அது மேம் அப்படின்னு. ஏன் நான் பே பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அது இல்லை, எப்படியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்தால் ஹஸ்பண்ட் தான் பே பண்ணுவார், அதான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். எது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படி சொல்லி நீங்கள் முழிக்கிறீங்க. இதை கேட்டு ஜின்னோப்பாக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அவர் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அதான் அவனே சொல்லிட்டான்ல உங்கள் கார்டை வாங்கிக்கோ நானே கொடுக்குறேன்னு. நீங்கள் அவர் கார்டை நீட்டுறாரு. நீங்களும் அவர் சொன்னால் அவன் புரியாமல் பேசிகிட்டு இருக்கான். நான் தானே ட்ரீட் கொடுக்குறேன்னு சொன்னேன், நான் தான் பே பண்ணுவேன் அப்படி சொல்லி நீங்கள் உங்கள் கார்டை நீட்டுறீங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, அதான் என் கோட்டுக்கு பதிலாக ஒரு கோட் வாங்கி கொடுத்துட்டேன், இது என்னோடய ட்ரீட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார்டை நீட்டுறாரு. இப்படி 2 பேரும் நான் தான் கொடுப்பேன்னு சண்டை போட்டுருக்கீங்க. அங்கே உள்ள பையனும் என்னடா இது, இங்கே வந்தால் கொடுக்கறதுக்கு நீ கூட நான் கூட சண்டை போட்டு பார்த்துருக்கேன், இது வரைக்கும் இப்படி ஒரு சண்டையை நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஆகணும். நீங்கள் 2 பேரும் சண்டையெல்லாம் போட்டுக்குவானா அப்படின்னு சொல்லிட்டு ஜினோப்பா கையில் உள்ள கார்டை வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். என்ன அவன் பாட்டுக்கு உங்கள் கார்டை வாங்கிட்டு போகிறான், ஏய் அப்படின்னு சொல்லி கூப்பிட போகிறீங்க. ஏய் அமைதியாக இருங்க, இந்த ஹோட்டலுக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா அப்படின்னு. இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அதான் உனக்கு தெரியல, இங்கே கப்புள்ஸாக வந்தால் ஒன்று ஹஸ்பண்ட் பே பண்ணணும், அப்படி இல்லை 2 பேருமே கார்டு கொடுத்தா யார் கூட்டிகிட்டு வர, ஐ மீன் ஹஸ்பண்ட்டை மட்டும்தான் வாங்குறணுன்னு இங்கே ஒரு ரூல் இருக்குது. ஸோ அந்த பொண்ணுங்க கிட்ட பணம் கேட்க மாட்டாங்க, பசங்க கிட்ட மட்டும்தான் கேட்பாங்க. இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க அப்படி ரூல்ஸ் வச்சுருக்காங்க, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, இட்ஸ் ஓகே, நான் கொடுத்தா என்ன நீ கொடுத்தா என்ன எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி ஜினோப்பா சொல்கிறேன். நீங்கள் அப்படியே ஜினோப்பா ஒரு மாதிரி பார்த்துட்டு அது எப்படி ஒன்றாகும், நான் தானே ட்ரீட் வைக்க சொன்னேன், இப்போ மறுபடியும் நான் கடங்காரி ஆகிட்டேன், நான் இதுக்கு உங்களுக்கு மறுபடியும் வேற எங்கேயாவது ட்ரீட் வச்சு கண்டிப்பாக இதை பைசல் பண்ணிவிடும் அப்படி. ஹே யாருமா நீ அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறாரு. இதெல்லாம் ஒரு விஷயம்னு இதுக்கெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிட்டு அடவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்புறம் அவங்க ஒரு கார்டை கொடுத்ததும் 2 பேரும் அப்படியே வெளியில் வரீங்க. சின்னப்பா காலையிட்டு நீ எப்படி போவ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் அப்படியே நடந்து போயிடுவேன், பக்கத்தில் தான் வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இது நடந்து போயிடுவியா, இல்லை கேப் புக் பண்ணி அப்படின்னு சொல்கிறீங்க. கேபில் தானே போகணும், அதுக்கு நீ கார்லேயே வரலாமே. இல்லை அது வந்து இவ்வளோ தூரம் வந்து ட்ரீட்லாம் குடிச்சிருக்க, இன்னுமா என் மேலே நம்பிக்கை வரல அப்படிங்கிற மாதிரி. சேச்சா அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு ஒர்க் இருக்கும், ஸோ அந்த டைமில் ஏன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோ அப்படியே பார்க்குறீங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும் போதே அவருக்கு ஒரு கால் வருது. ஷெட் அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணிட்டு சரி ஓகே அரேஷர் நீ கேபில் போயிடுவல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படின்னு சொல்லும் போதே ஒரு கேப் வருது. நீங்கள் அதில் ஓகே நான் கேப் புக் பண்ணியிருந்தேன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏறுறீங்க. ஓகே கேர்ஃபுல்லாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எமர்ஜென்சி இல்லாட்டி நானே கொண்டாந்து விட்டுருப்பேன் அப்படின்ட்டு அவரும் கிளம்பிடுறாரு. நல்ல மனுஷனாக தான் இருக்கான், ஆனாலும் இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியாது. லீ கூட இப்படி தான் இருந்தான் ஒரு காலத்தில் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ உங்களோட எக்ஸ் ஞாபகம் உங்களுக்கு வருது. சை இப்போ இதுக்கு நம்ம அவனை பற்றி நினைக்கிறோம், வேணாம் இந்த நினைப்பே வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு போயிடுறீங்க. நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஜினோபா நினைப்பாகவே இருக்குது. என்னன்னு தெரில, என்ன இவனை மீட் பண்ணது நமக்கு அவனோட ஞாபகங்கள் வருது. கொஞ்ச நாளாக இந்த லீயோட நினைப்பே இல்லாமல் இருக்குமே. சச்சா தப்பு வேணவே வேணாம், நம்ம லைஃப் எப்படின்னு தெரிஞ்சும் இன்னொருத்தனை இதில் கொண்டதெல்லாம் சேர்க்கக்கூடாது, அது அவனுக்கும் நல்லதில்லை நமக்கும் நல்லதில்லை அப்படின்னு நினச்சிட்டு நிற்கிறீங்க. அப்போது உங்கள் டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. யார் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு
லைட்டாக அந்த ஹோலில் பார்க்குறீங்க, யாரோ ஒருத்தர் நின்றுட்டுருக்கான். நீங்கள் லைட்டாக மட்டும் ஓப்பன் பண்ணி யார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை மேம், நீங்கள் தனியாக இருக்கீங்க, அதான் எனி ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர பார்க்குறான். நீங்களோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லி டக்குன்னு கதவை லாக் பண்ணிடுறீங்க. அவனும் திறங்க மேடம், எதுனாவது ஹெல்ப் என்ன நான் செய்கிறேன் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கான். நீங்களும் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்கிறல, உங்கள் ஹெல்ப் ஒன்றும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க. அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்பாடா, யார் இவன் திடீர்னு வந்து ஹெல்ப் வேணுமான்னு கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டிங்க. அவனும் அதே அப்பார்ட்மெண்ட்டில் தான் தங்கியிருப்பான். அவன் ஒரு சைக்கோ மாதிரி. அவன் 2 டேஸாக நீங்கள் வந்ததுலேருந்து உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருந்திருப்பான். ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி வரலான்னு பார்த்துருப்பான். நீங்கள் தான் வேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நைட்டுக்கு டின்னர் சமைச்சிட்ருக்கீங்க. நீங்கள் ஒருத்தர் தானே, அதனால் உங்களுக்கு தேவையானதை மட்டும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது பவர் கட் ஆகிடுது. என்னது இது, பவர் போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பக்கத்து வீட்டிலலாம் கரண்ட் இருக்குது. என்னடா இது, பக்கத்து வீட்டிலலாம் கரண்ட் இருக்குது, நம்ம வீட்டில் மட்டும் காணும் அப்படி சொல்லிட்டு என்னான்னு சொல்லி தெரியலையே, வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னு டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ மறுபடியும் மேம் நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறான். நீங்கள் கதவை திறக்கவே இல்லை, டக்குன்னு திரும்ப மூடிடுறீங்க. எஸ்கியூஸ் மீ மேம், ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளுங்க. உங்கள் வீட்டில் மட்டும்தான் பவர் கட் ஆகிருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுல்ல. நான் உள்ளே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேனே, நான் ஹெல்ப் பண்ண தான் வரேன்னு சொல்கிறேன், என்னை உள்ளே விடுங்க மேடம், ப்ளீஸ் மேடம் அப்படின்னு சொல்லி அவன் கதவை தட்டிகிட்டே இருக்கான். யார் இவன் சைக்கோ பைத்தியம் மாதிரி பண்ணுறான். ஐயோ, இப்போது கரண்ட் போனது காரணம் வர இவனாக இருப்பானோ ஒரு வேளை, அதனால தான் கரெக்டாக இவனே நின்றுட்டுருக்கானோ. வேணாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உள்ளேருந்தே அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன், நான் இப்போ தான் செக்யூரிட்டிக்கு கால் பண்ணேன், அவர் இப்போ இன்னும் 5 நிமிஷத்தில் இங்கே வந்துடுவார், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உள்ளேருந்தே சவுண்ட் கொடுக்குறீங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே அங்கேயே நின்றுட்டுருக்கான். அப்புறமா அவனும் போகிற சவுண்ட் கேட்குது, அவனோட காலடி தடம் சவுண்ட் கேட்குது. அப்படியே நீங்கள் நின்று பார்க்குறீங்க. கீழே இறங்கி போயிட்டான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்பாடா அப்படின்ட்டு உங்களுக்கு. இப்போது செக்யூரிட்டிக்கு கால் பண்ண வரை எடுக்க மாட்டேங்கிறாரே, நம்மளே தான் பார்த்தாகணுமா அப்படி சொல்லிட்டு இருட்டில் வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு உன்னோட மொபைல் டார்ச் ஆன் பண்ணிவிட்டு கதவை ஓப்பன் பண்ணி மெதுவாக வெளியே எட்டி பார்க்குறீங்க. யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் காணோம். அப்பாடான் இருக்கு. சரி செக்யூரிட்டியை நேரில் போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு வெளியில் வரீங்க. பார்த்தா அந்த ஸ்டெப்ஸ் பக்கத்துலேயே அந்த கிறுக்கன் நின்றுட்டுருக்கான். அவனை பார்த்ததும் உங்களுக்கு தூக்கி வாரி போடுறது. இவன் இங்கே நிற்கிறானான்ட்டு திருப்பி நீங்கள் வீட்டுக்குள்ளே ஓடிடலான்னு கடன்னு உள்ளே ஓடுறீங்க. அவனும் உங்கள் பின்னாடியே ஓடி வரான். நீங்கள் உள்ளே போய் பூந்துட்டு கதவை லாக் பண்ணுறதுக்குள்ள அவன் கதவை தள்ள ஆரம்பிச்சிட்டான். உங்களால் அவன் ஸ்ட்ரென்த்துக்கு ஈடு கொடுக்க முடியல. நீங்கள் தள்ள அப்படியே அவன் உங்களை தள்ளிக்கிட்டு உள்ளே வந்துடுறான். உங்களுக்கு பயமாக இருக்குது. யார் நீ, வெளில போ அப்படின்னு சொல்கிறீங்க. வெளியில் போகிறதுக்கா இவ்வளோ பிளான் பண்ணி உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அவனை பார்த்ததும் நீங்கள் சரி இவனை உள்ளே வச்சு நம்ம கூட்டிகிட்டு ஓடிடலான்னு சொல்லிட்டு வெளியே ஓட பார்க்குறீங்க. அவனும் உங்களை அப்படியே எடுத்து உள்ளே போட்டுட்டு கதவை லாக் பண்ணுறான். யார்ரா நீ, இப்போ எதுக்குடா கதவை லாக் பண்ண, ஒழுங்கு மதியாரியே திறந்துரு அப்படியே சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் திறக்க போகிறீங்க. என்னடி கதவை திறக்க சொல்கிற, நீ அசைஞ்ச அப்படியே சொருவிடுவேன் அப்படின்னு கையில் கத்தி வச்சுருக்கான். அது பார்த்தோன்னே உங்களுக்கு பயமாக இருக்குது. இப்போ மட்டும் நீ நகர்ந்தன்னு வச்சுக்கோ, ஒரே சொருகு தான், உன்னை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். என்ன வந்த வேலையை முடிச்சுட்டு பேசாமல் நான் போயிடலான்னு பார்த்தா நீ சும்மா ஓவராக சீன் போட்ட, உயிரும் சேர்ந்து போயிடும். நீ கோஆப்ரேட் பண்ணினா உன்னோட அழகு கற்பை மட்டும் எடுத்துக்குவேன், நீ ரொம்ப தொல்லைனா உயிரையும் சேர்த்து எடுத்துருவேன் அப்படிங்கிறான். யாரா நீ பைத்தியம், எதுக்குடா அப்படிலாம் பண்ணுற அப்படின்னு அங்கே இருக்கிற பொருளாக எடுத்து அவனை அடிக்கிறீங்க. இப்போ தானே பேபி சொன்னேன், ரொம்ப முரண்டு பிடிக்காம ஒழுங்காக நீயா வந்துட்டீன்னா நல்லது அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களை ஏக்கி உங்களோட சாரியை பிடிச்சி இழுக்கிறான். நீங்களும் அதை அப்படியே உருவிட்டு ஓடுறீங்க. அவனும் மறுபடியும் உங்களை பின்னாடி ஓடி வந்து அப்படியே பிடிக்கிறான். நீங்கள் அவனை தள்ளி விட்டு ஓட பார்க்குறீங்க. கையில் வச்சிருக்க கத்தி வச்சு உங்கள் கையில் கிழிச்சு விட்டுறான். உங்கள் கையில் ப்ளட் வருது. நீங்கள் அப்படியே அழுதுட்டு இங்கே பாரு இது மாதிரி பண்ணாத ப்ளீஸ், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே ஓடுறது தெரியாமல் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடி கிச்சனுக்குள்ளே ஓடிடுறீங்க. அங்கே போய் நீங்கள் ஒரு கத்தியை எடுத்துக்கிறீங்க. கிட்ட வந்தேன்னா குத்திடுவேண்டா, கிட்ட வராத அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன திருநூறு கத்தி வச்சு பூச்சாண்டி கட்டுறியா, நான் இத்தே பெருசு வச்சுருக்கேன் பற்றியில்
அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தைரியமாக நெருங்க வரான். உங்களுக்கு பயம். அதில் நீங்கள் ஓங்கி அவன் தொடையிலே அந்த கத்தியால் குத்திடுறீங்க. ஆன்னு தொடையை பிடிச்சி நிற்கிற நேரம் கடகடன்னு வெளியே ஓட பார்க்குறீங்க. அப்போது கரெக்டாக உங்களோட கதவு தட்டுற சவுண்ட் கேட்குது. நீங்களோ பயந்து போய் கதவை திறக்கிறதுக்கு ஓடுறீங்க. மறுபடியும் அவன் உங்களை இழுத்து பிடிச்சி வச்சுட்டு, ஏய் இப்போ மட்டும் நீ கதவை திறந்த உன்னை அப்படியே அத்து போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படி. நீங்கள் அப்படியே பயந்துட்டே நிற்கிறீங்க. கதவு தட்டுற சவுண்ட் நிற்கவே இல்லை. உங்களால் கத்தவும் இல்லை. வாயை பொத்திட்டான். நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக இருந்தால் எவன் தட்டுறானோ அவன் அப்படியே போயிடுவான், யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு. அப்படியே சொல்லிட்டு உங்கள் வாயை பற்றிட்டே இருக்கான். நீங்கள் அழுகிறீங்க. ஐயோ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இவன்ட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படி சொல்லிட்டு இவனை எப்படியாவது அடித்து போட்டு ஓடணுன்னு அவன் கத்தியால் குத்துனீங்களா அந்த இடத்துல மறுபடியும் கத்தியால் குத்த போகிறீங்க. அப்போ கரெக்டாக கதவை உடச்சிட்டு ஜினோபா தான் அப்படியே உள்ளே வர்றாரு. உங்களுக்கு இருட்டில் யாருன்னு கூட தெரியல, யாரோ கதவை உடச்சிட்டு உள்ளே வந்திருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. அவர் வந்ததும் பவரும் வந்துடுது. அப்போ தான் அப்படியே உங்களை பார்க்குறாரு. டக்குன்னு கதவை லாக் பண்ணிட்டு, ஏய் விட்றாவல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவனும், யாரா நீ தான் ஹீரோவா? இந்த சீனுக்கு நீ ஹீரோ இல்லைப்பா, மூடிட்டு வெளில போ, கையில் என்ன வச்சுக்க தெரியுமா, அப்படியே உள்ள அறுத்துருவோம் அப்படின்னு உங்கள் கழுத்துக்கிட்ட இன்னும் கொஞ்சம் அப்படியே கொண்டு போகிறான். நீங்கள் அப்படியே அழுகிறீங்க. அவனை தள்ள ட்ரை பண்ணுறீங்க, அவங்களால முடியல. இப்போ ஜினோபாவை, உன்ட்டெல்லாம் பேசுகிறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி டப்புன்னு அவர் பாட்டுக்கு கண் எடுத்து அவன் காலிலே ஷூட் பண்ணிடுறாரு. அவனும் டக்குன்னு கீழே மண்டி போட்ட மாதிரி அப்படியே உட்காரும். நீங்கள் அப்படியே அழுதுட்டு ஜின்கிட்ட போய் நினைக்கிறீங்க. அவர் போட்டிருக்க கோட்டை மறுபடியும் கழட்டி உங்கள் மேலே போட்டு விட்டு, ஓகே ஓகே ரிலாக்ஸ், உனக்கு எங்கே அடிபட்டுருக்கா அப்படின்னு உங்கள் மேலே பார்க்குறாரு. கையில் ப்ளட் வந்துட்டுருக்கு. ஹே கையில் ப்ளட் வருது பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் உங்கள் பெட்ரூமில் படுக்க வச்சுட்டு, அதுக்குள்ளே அவரோட ஆளுங்களாம் அங்கே வந்திருக்காங்க. அவங்களாம் இந்த கிறுக்கனை பிடிச்சிட்டு போய் போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, அவன் பண்ணதெல்லாம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் போலீஸ் அங்கேருந்து போனதும் அப்படியே ஜினோபா அவங்களே பார்த்துட்டு உங்கள் கையில் மருந்தெல்லாம் வச்சு கட்டி விடுறாரு. நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க. ஏய் ரிலாக்ஸ், ஒன்றும் இல்லை, பயப்படாத அப்படின்னு சொன்னோம். நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஹே நீ கேட்கறத பார்த்தா ஏதோ நான் தான் அவனை அமுச்சு விட்டு பின்னாடி வந்த மாதிரிலாம் இருக்குது அப்படி. அது இல்லை, இங்கே இந்த நேரத்தில் அதுவா, இங்கே ஒரு சூப்பர் ஃபிகர் கொடி வந்திருக்குன்னு சொன்னாங்களா, அந்த ஃபிகர் யாருன்னு பார்க்கலான்னு வந்தால் கடைசியில் அது நீ அப்படின்னு சொல்கிறாரு. நிஜமாடி, ரொம்ப வருஷமாக எங்கள் அம்மாவே நான் மேரேஜ் பண்ணிக்க சொல்லிகிட்டு இருக்காங்க. நானும் யாரையுமே வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்களும் எனக்கு அழகான பொண்ணை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் உன்னை மாதிரி யாராவது வந்தால் என்கிட்ட சொல்லுவாங்க. நானும் அவங்கக்கிட்ட பேசி எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி எப்படியாவது கழட்டி விட்டுருவேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் என் அம்மா இன்றைக்கி சொல்லப்போனால் நான் வர ஐடியாவில் கூட இல்லை, நான் வரவே மாட்டேன்னு சொன்னேன். என் அம்மா நீ அங்கே போயிட்டு வந்தால் தான் வீட்டுக்குள்ளே விடுவேன்னு என்னை வெளியே தள்ளி கதவை சாத்திட்டாங்கடி. என்னது இப்படி ஒரு அம்மா அப்படிங்கிற மாதிரி பார்க்க புரியுது. என்னடா இது இவ்வளோ கேவலமாக ஒரு ஸ்டோரியான்னு நீ என்னை கேவலமாக பார்க்குற. பட் நான் என்ன பண்ணுறது, இதானா உண்மை. நீ வேணா நம்மளனா எங்கள் வீட்டுக்கு வா, எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க அப்படின்னு. என்ன அப்படின்னு நீங்கள் அப்படியே ஷையாகிறீங்க. அவரோ சிரிச்சிட்டு, நிஜமாப்பா எங்கள் அம்மாவுக்கு எப்படியாவது ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் போதும், அதுக்குன்னு ஏனோ தானோலாம் ஒரு பொண்ணெல்லாம் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. உன்னை பார்த்ததும் அவங்களுக்கு என்னமோ பிடிச்சி போச்சு. அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருக்காடா, நீ போய் பாரு, ஒரு வாட்டி பாருன்னா என்னை ரொம்ப கன்வின்ஸ் பண்ண பார்த்தாங்க. நான் கூட ரொம்ப பெரிய பில்டப்பாக இருக்கேன்னு பார்க்க வந்தேன், கடைசியில் நீ அப்படி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே மறைச்சிட்டு எனக்கு என்ன குறைச்சலுங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவருக்கும் சிரிப்பு வந்தது. சரி நானும் வந்து கதவை தட்டினா ஏதோ பிரச்சனை போல், சத்தமே இல்லையே, ஏன்னா எல்லா வீட்லேயும் கரண்ட் இருக்குது, இங்கே மட்டும் பவர் இல்லையேன்னு எனக்கு டவுட் வந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே ரொம்ப நேரமாக ஏதோ சவுண்ட் கேட்குற மாதிரியே தோணுச்சு. திடீர்னு நான் கதவை தட்டினதும் சவுண்டே வரல. பிகாஸ் அப்போது நீங்கள் முன்னாடியே வந்துட்டிங்களா அப்படி சொல்லி கேட்குறீங்க. ஆமாம், வந்ததும் எப்படி கதவை தட்டுறதுன்னு யோசிச்சிட்டே நின்றுருந்தேன். அப்போ தான் ஏதோ உள்ளுக்குள்ளேருந்து சவுண்டெல்லாம் கேட்டுச்சு. ரொம்ப சவுண்ட் எஃபெக்ட் கேட்கும் தான் எனக்கே டவுட் வந்துச்சு. அதெல்லாம் சரி, உங்ககிட்ட கன்? ஏம்மா நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், எனக்கு எதிரிங்க எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ என்னோடய பாதுகாப்புக்காக வச்சுருப்பேன். அது இன்றைக்கி உனக்காக யூஸ் ஆகிருக்கு அப்படி சொல்கிறாரு. ஓ அப்படி சொல்லிட்டு இவ்வளோ நேரம் பேசியிருந்து இப்போ தான் நீங்கள் அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸே கவனிக்கிறீங்க. பிகாஸ் ஜினோபா இவ்வளோ நேரம் உங்களையே பார்த்து பேசிட்டு இருந்து இப்போ தான் அவரோட கண்
அப்படியே உங்கள் மே கழுத்துக்கு கீழே அப்படியே வருது. அப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க, ஐயோ என்ன நம்ம இப்படி உட்காந்துருக்கோம் அப்படின்ட்டு டக்குன்னு அவர் கண்ணை மூடுறீங்க. ஏய் இப்போ எதுக்கு கண்ணை மூடின அப்படின்னு சொல்லி கையை எடுக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க, ஒரு பொண்ணு இப்படி அரைக்குறையாக இருக்கும்போது வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் நான் உன்னை ஒன்றுமே பண்ணலடி, நான் உன்னை காப்பாற்றினதுக்கு என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையாக தள்ளுறியே, சே இதெல்லாம் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னப்பா அப்படியே திரும்பி போக போகிறாரு. நீங்களும் சிரிச்சிட்டு உங்கள் கோட் அப்படின்னு சொல்லி கலட்டி அவர்கிட்ட கொடுக்குறீங்க. அப்போ அப்புறம் கோட்டை வாங்கிட்டு உங்களை அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே திரும்பி நினைக்கிறீங்க. அப்போ சின்னப்பா கிட்ட வந்து அப்படியே உங்களை திருப்பி உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உங்களாலேயும் அதை இக்னோர் பண்ண முடியல. நீங்களும் அந்த கிஸ்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. 2 பேரும் அப்படியே அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்படியே கிஸ் டீப்பாகுது. அப்போ உங்கள் நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட ஷல்வி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்களும் என்ன மூடில் இருந்தீங்களோ உங்களுக்கு இப்போ அது தேவைன்னு தோணுது. எஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு உங்கள் மேலே அப்படியே படுத்து உங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படியே டக்குன்னு சின்னப்பா மேலே கை வச்சுட்டு நோ அப்படின்னு சொல்கிறீங்க. ப்ளீஸ் பேபி ஐ நீட் யூ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே சொல்ல 2 வாட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ அதெல்லாம் மைண்டில் இல்லை. பட் ஏதோ அவரோட இருக்கணும் அப்படின்னு தோணுது. நீங்கள் அப்படியே அவரை கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே 2 பேரும் ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ப்ரெஸ்ட்டை சக் பண்ணி அப்புறம் லிக் பண்ணி அப்படியே இன்செக்ட் பண்ணுறாரு. நீங்களும் அப்படியே மோன் பண்ணுறீங்க. சின் சின் அப்படின்னு சின்னப்பாவும் ஓகே பேபி அவ்வளோதான் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேக்கவுட் முடிஞ்சு பக்கத்தில் அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு படுத்துருக்காரு. உங்களுக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்ன பண்ணி வச்சுருக்கோம் நம்ம அப்படின்னே தோணுது. நீங்கள் கடகடை நடந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிடுறீங்க. சின்னப்பா கை ஷை ஆகுது. ஓ ஷையாகி தான் ஓடிட்டா போல அப்படின்னு நினச்சிட்டு சின்னப்பா அந்த ரெஸ்ட் ரூம் வாசலில் வந்து நின்று அப்படி ரெஸ்ட் ரூம் தட்டுறாரு. நீங்களும் சத்தம் இல்லாமல் உள்ளே இருக்கீங்க. ஏய் இங்கே பாரு ஹீரா, இப்போது நடந்தது தப்புன்னெலாம் நீ நினைக்காத. இது மேரேஜுக்கு முன்னாடி நடந்துருச்சுன்னு நினச்சிக்கோ. நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும் தான் நினைக்கிறேன். என் அம்மா சொல்கிற வரைக்கும் கூட எனக்கு பெருசாக ஒன்றும் தெரில. பட் அம்மா சொன்னதுக்கப்புறம் நான் யாரோ அப்படின்னு உன்னை பார்க்க வந்தேன். அப்புறம் நீ இந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது உன்னை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருச்சு. பட் பார்த்த உடனே எப்படி சொல்கிறதுன்னு தான் பேசாமல் வந்துட்டேன். ஆனால் இப்போது என்னால் முடியல கண்ட்ரோல் பண்ண. அதான் அதுக்காக என்ன நீ தப்பாலாம் நினைக்காதடி. கண்டிப்பாக நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. நீங்களோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வெளியில் வந்து மெதுவாக பார்க்குறீங்க. சின்னப்பாவை காணோம். உங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. என்ன பண்ணி வச்சுருக்கோம், சே அவனை நம்ம மறந்துட்டு இன்னொரு லைஃப் அதெல்லாம் சரி, ஆனால் இவர்கிட்ட நம்ம உண்மையை சொல்லியிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையில் அடிச்சுக்கிறீங்க. உங்களுக்கு அழுகையாக வருது. வேணாம் இனி வர நம்ம பார்க்கவே கூடாது அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. நெக்ஸ்ட் டே ஒர்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நீங்கள் கடன்னு கிளம்பிட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. யார் இவ்வளோ மார்னிங், ஒரு வேளை சின்ன இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டே கதவை திறக்கலாமா வேணாமா அப்படின்னு அந்த ஹோல் வழியாக பார்க்குறீங்க. அங்கே ஒரு லேடி நின்றுட்டுருக்காங்க. எது லேடிஸ் யாரோ நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போது சின்னப்பாவோட அம்மாவும் சின்னும் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்துப்பார். அந்த ஹோல் வழியாக பார்த்தவங்க வந்து லேடி மட்டும்தான் தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஐயோ இவரை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சா இவர் மூஞ்சிலையும் முழிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் அப்படியே அவர் பார்க்காமே அவங்களே பார்த்துட்ருக்கீங்க. சின்னப்பா அவங்கள பார்த்ததும் நம்மளை பார்த்து ஷை ஆயிராப்பில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்கள அப்படியே ஒரு மாதிரி ரொமான்டிக்காக பார்த்துட்ருக்காரு. நீங்களோ அது ஆண்டி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. ஓ பரவாயில்லையே புரிஞ்சுக்கிட்டேனே யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டர்டே நைட்
இவன் வந்து நடந்ததெல்லாம் சொன்னான் அப்படின்னதும் உங்களுக்கோ ஒரு நிமிஷம் தூக்காரி போட்டுச்சு. எது நடந்ததை சொன்னாரா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அதாம்மா இங்கே எவனோ ஒருத்தவங்க கிட்ட தப்பான ஓ அப்படின்னு சின்னப்பா அதெல்லாம் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட ஆக்ஷன் பண்ணுறாரு. நீங்கள் ஐயோ இவர் வேறு அப்படின்னுட்டு ஓ உட்காருங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லைம்மா நான் உன்னை சும்மா பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். இந்த அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எதுக்கு ஆண்டி இதெல்லாம் அப்படின்னு. இல்லைம்மா சாப்பிடு. ஆமாம் டெய்லி நான் தான் அனுபவிக்கிறேன், இன்றைக்கி நீ அந்த கொடுமையை அனுபவி அப்படின்னு சின்னப்பா சொல்கிறாரு. அப்போ அவங்க அம்மா அடிக்கிறாங்க. ஏன்டா உனக்கு ரொம்ப கொழுப்பு, நான் உனக்கு கொடுமை பண்ணுறேன்னா சமைச்சு போடுறது பெருசு, இத்தனை வயசாகிடுச்சு கல்யாணம் பண்ணிக்கோ, உன் பொண்டாட்டி வந்து நல்லா சமைச்சு போடும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. அப்போது சின்னப்பா கல்யாணம் தானே பண்ணிட்டா போச்சு அப்படின்னு அவங்களே பார்க்குறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. நீங்கள் இந்த வந்துடுறேன் ஆண்டி அப்படின்னு எந்திரிச்சு போயிடுங்க. சின்னப்பாவை அவங்க அம்மா பார்க்குறாங்க. என்னடா அப்படின்னு. அது ஒன்றும் இல்லைம்மா ஷையாக இருப்பா, திடீர்னு வந்தா அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல அப்படின்னு. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துருக்காங்க. சின்னப்பா சரி நான் என்னென்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். நீங்கள் கிச்சனில் அப்படியே திருப்பி நின்றுட்டுருக்கீங்க. ஏய் இங்கே என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடி வர்றார். அவர் பார்த்ததும் நீங்கள் பார்த்துட்டு டக்குன்னு திரும்புறீங்க. ஏய் ரிலாக்ஸ், என்ன பார்த்து ஏன்டி இப்படி போய் படுற அப்படின்னு. அது அது ஒன்றும் இல்லை, நேற்று ஏதோ அப்படி நேற்று அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஏன் இப்போ மார்னிங்கே வேணுமா? அம்மா இருக்காங்களே டேடி. சி அதெல்லாம் இல்லை, தயவுசெய்து நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்க. இப்போ நீ என்னடி சொல்ல போகிற அப்படின்னு உங்கள் கிட்டே வராரு. அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி. நீங்களும் ஐயோ நான் சொல்கிறத கேட்குறேங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் என்னடி அப்படி சரி பார்க்குறாரு. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். பேசு அப்படி. இப்போ இல்லை, உங்கள் அம்மா போனதும் சரி அதுக்காக இங்கே வந்து நிற்கிற வா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து அவங்க அம்மாவும் நீங்களும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கும் அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ சின்னப்பா கிட்ட கண்ணாலேயே ஓகே எல்லாம் சொல்லிட்டு சரி நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்க நான் கிளம்புறேங்கிற மாதிரி எந்திரிச்சு கிளம்பிடுறாங்க. உங்களுக்கும் இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது. அப்புறம் நீங்கள் அப்படியே சின்னப்பா பார்த்து இங்கே பாருங்கள், நான் வந்து எஸ்டர்டே தெரியாமல் அப்படி சொல்கிறீங்க. ஏய் தெரியாமல் நடந்துச்சோ தெரிஞ்சு நடந்துச்சோ நமக்குள்ளே எல்லாம் நடந்துருச்சு, அதுக்காக அப்படின்னா நான் சொல்லலை. நான் நேற்று சொன்ன மாதிரி தான், உன்னை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருச்சுடி. லவ் சாங்லாம் பார்த்தா நீ அப்போ தான் ப்ரேக்கப்பில் இருந்த போல். ஸோ அதான் அப்படின்னு சொல்கிறாரு. எது அப்படின்னு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இப்போ தான் உங்களுக்கு புரியுது. ஓ இவர் நமக்கு ப்ரேக்கப் ஆயிடுச்சுன்னு நினச்சிருக்காரா அப்படின்ட்டு. அதெல்லாம் இல்லை, நான் வந்து ஒரு டிவோர்ஸி அப்படின்னு சொல்கிறீங்க. என்னது அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. எஸ் நான் கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆன பொண்ணு, புரிஞ்சுக்கோங்க. நான் ஏதோ நேற்று தெரியாமல் அது மைண்ட் அப்செட்டில் இல்லை, நீ டிவோர்ஸியாக இருந்தால் என்ன, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லி சின்னப்பா அவங்க கிட்டே வர்றாரு. நோ 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 ஜீன் அப்படின்னு நீங்கள் தள்ள பார்க்குறீங்க. அவர் உங்களை அப்படியே இழுத்து உங்கள் லிப்லாம் நல்லா கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணி அப்படியே விட்டுட்டு இது பார், டிவோர்ஸியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உனக்கு ஒரு குழந்தையே இருந்தால் கூட நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீ உன் ஹஸ்பண்டோட பேரில் இல்லை, எல்லாருக்கும் ஃபஸ்ட் லைஃப் நல்லா அமைஞ்சிடும்னு இல்லை. உனக்கு அவனை பிடிக்காத பட்சத்தில் நீ என் கூட வாழ்றதுல ஒன்றும் தப்பு இல்லடி, உனக்கும் என்னை பிடிச்சிருக்கு. அதனால தான் எஸ்டடி நான் டச் பண்ணும்போது நீ அமைதியாக இருந்த, இப்போ என்ன புதுசாக அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், ஜஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லி தள்ளுறீங்க. இதை பாரு, இதுக்காகலாம் நீ என்னை விட்டு தள்ளி இருக்கணும்னு நினைக்காத, அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சின்னப்பா சொல்கிறார். நீங்கள் அவரே பார்த்துட்டு இது என்னடா வம்பா போச்சு அப்படின்னு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன் ப்ளீஸ் அப்படிங்கும். சரி உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு சின்னப்பா வெளியே போயிடுறாரு. நீங்களும் அவங்க கொண்டு ஃபுட்டை சாப்பிட்டு உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அம்மாலேருந்து இவரும் இப்படி நம்ம மேலே பாசமாக இருக்காங்க, இப்படி தான் லியோட ஃபேமிலியும் நம்ம மேலே பாசமாக இருந்தாங்க. ஆனால் அப்படி சொல்லி அப்படியே கொஞ்சம் பாஸ்ட்டை யோசிச்சு பார்க்குறீங்க. அவங்க என்ன தான் அவங்க மேலே பாசமாக இருந்தாலும் இயர்ஸ் ஆக ஆக உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு அவங்க அம்மா அவங்கள கொஞ்சம் டார்ச்சர் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் லீ எப்போவுமே உங்கள் மேலே ரொம்ப கேரிங்காக தான் இருந்திருப்பான். எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு லாஸ்ட் டைம் உங்ககிட்ட டிவோர்ஸ் கேட்டப்போ என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பார்க்குறீங்க. திடீர்னு ஒரு பொண்ணோட வந்து நின்றுட்டு இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதுவும் என்னால், என்னோடய குழந்தைய அவள் வயிற்றில் சுமந்துட்டுருக்கா, ஸோ நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. அப்படியே நீங்கள் கண்ணெல்லாம் கலங்க. என்ன சொல்கிறீங்க, 3 வருஷமாக அப்போ நம்ம வாழ்ந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இல்லையே பார்க்குறீங்க. வாட் எவர் இட் இஸ்,
நானும் உண்மையாக தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். பட் என்ன பண்ணுறது, உனக்கு தான் குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லும்போது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு குழந்தைக்காக இந்த குழந்தைய வேணால் நம்மளே வளர்க்கலாம், நம்ம இன்னொரு குழந்தை கூட அடாப்ட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட் பற்றி சொல்கிறதுக்குள்ளேயே ஜஸ்ட் ஷட் அப் அப்படின்னு சொல்லி கத்துறான். நீங்கள் அப்படியே உடனே பார்க்குறீங்க, பார் நமக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சு, சைன் பண்ணிவிட்டு நான் கொடுக்குற நெஸ்டேட் வாங்கிட்டு போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எல்லாமே முடிஞ்சிருச்சா, நமக்குள்ளே அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அப்படியே அவனும் பார் இதுக்கு மேலே நான் எதுவும் பேச விரும்பலை, ஜஸ்ட் லீவ் மீ அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் பேப்பர்ஸ் அவங்க முன்னாடி நீட்டுறான். அதை வாங்கி அப்படி பார்த்துட்டு நோ நான் இதில் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு கத்துறீங்க. அப்போ லியோட அம்மா வந்து கன்னத்துலேயே ஒரு அறைய விட்டு நீ சைன் பண்ணி தான் ஆகணும், எங்கள் குடும்பத்துக்கு வாரிசு முக்கியம், அதான் அந்த பொண்ணு தரும்போது அப்புறம் நீ எதுக்கு தண்டமாக இங்கே 3 வருஷமாக ஒன்று வச்சுட்டு இருந்தது பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. கஷ்டமாக இருக்குது, அடித்ததையே உங்களால் தாங்க முடில, உங்களை பிடிச்சி வேறு தள்ளி விட்டுறாங்க, நீங்கள் அப்படியே அழுதுட்டு தரையில் உட்காந்துருக்கீங்க. இதை லீக் கண்டுக்கவே இல்லை, சைன் பண்ணி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். நீங்களும் ரொம்பவும் கஷ்டமாக அந்த பேப்பர்ஸ் எடுத்து பார்த்துட்டு நம்மளோட லைஃப் அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு தான் சைன் பண்ணி கொடுத்துட்டு வந்திருப்பீங்க. கோர்ட்டில் வரைக்கும் ரொம்பவும் ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் உங்கள் வேணவே வேணாங்கிறதுல ரொம்பவுமே பிடிவாதமாக இருந்திருப்பான் லீ. ஸோ நீங்களும் அவனை விட்டு பிரிஞ்சு வந்திருப்பீங்க. அதெல்லாம் நினச்சிட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. நமக்கு குழந்த பிறக்கலைன்னா அதை வச்சு இவங்களும் நம்மளை வேணாம் இந்த இம்சையே வேணாம், நமக்கு லைஃபே இன்னொன்று வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உங்களோட வேலைக்கு கிளம்பி போகிறீங்க. கம்பெனிக்குள்ளே போனதும் எம்டியை போய் மீட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் நாக் பண்ணிவிட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டு உள்ளே போகிறீங்க. பார்த்தா அவங்க கம்பெனியோட எம்டிஏ சின்னப்பா தான். பார்த்ததும் ஒரு நிமிஷம் ஷாக். அவருக்கு கூட ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரொஃபைல் பார்த்ததுமே நீங்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருந்துப்பாரு. அதான் உங்களை உள்ளே வர சொல்லிப்பார். அவரும் உங்களை லைட்டாக தான் ஷாக்காக பார்த்துப்பாரு. நீங்கள் தான் ரொம்ப ஷாக்காகி இது உங்களோட ஆஃபீஸா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஆமாம், சரி நீ எனக்கு தான் பெரியவாக இருக்க பாரு அப்படின்னு சொல்லும் போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. சரி ஒர்க் தானே அப்படின்ட்டு நீங்கள் கண்டுக்காமல் ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. பட் சின்னப்பா பேசாமல் இருக்காமல் உங்களை பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் அப்படியே எழுந்திரிச்சு வராரு. நீங்களும் இப்போது எதுக்கு இப்படி வரீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. காலங்கத்தால் பார்த்தியா அவங்கெல்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க, ஆனால் நீயோ அப்படியே சாரியில் இதை பார்க்கும் போதே எனக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குடி, உன்னை அப்படியே இப்போவே அப்படி சொல்லி கிட்ட வர்றாரு. ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு தள்ளுறீங்க. என்ன அதெல்லாம் முடியாது, எனக்கு நீ வேணும், நீ காலையில் சொன்னதே இன்னும் நினச்சிட்ருக்க, நான் தான் அப்போவே உனக்கு பதில் சொல்லிட்டேனே அப்படி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை அப்படி வேறு என்னடி உனக்கு பிரச்சனை அப்படி சொல்லி பேசிட்டே சின்னப்பா அவங்கள அப்படியே அந்த வாலில் பின் பண்ணி உங்கள் நெக்கில் அப்படியே ஃபேஸை வச்சுட்டு இங்கே பாரு பேபி, உன்னை பார்த்ததுலேருந்து நான் விழுந்துட்டேன், நீ எப்படி இருக்க தெரியுமா, உன் ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் உன்னை எதுக்காக வேணான்னு சொல்லணும், எனக்கு அது தேவையில்லை, ஆனால் அவனுக்கு இதுக்காக தேங்க்ஸ் சொல்லணும், ஒருத்தன் அப்படி வேணான்னு சொன்னால தான் நீ எனக்கு கிடச்சிருக்க, ப்ளீஸ் டி பாஸ்ட்டை மறந்துடு, இனி உன் ஃப்யூச்சர்லேயும் சரி ப்ரெசன்ட்லேயும் சரி நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் ப்ளீஸ் புரிச்சுக்கோங்க அப்படின்னு தள்ளுறீங்க. என்னடி உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும். எனக்கு குழந்த பிறக்காது, அதனால தான் என் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டே என்னை வேணாம் டிவோர்ஸ் பண்ணான், புரியுதா, நாளைக்கு நம்ம கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தான்னு ஒன்று இல்லைன்னு திரும்பவும் நீங்கள் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்தா அதை என்னால் தாங்கிக்க முடியாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சின்னப்பா உங்களே அப்படியே பார்த்துட்ருக்காரு. இவனும் நம்ம வேணான்னு தான் சொல்லுவான், நம்ம இங்கே இருக்கிறத விட போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு இந்த வேலையும் வேணாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு போகிறீங்க. டக்குன்னு அவங்க கையை பிடிச்சிடுறாரு. நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. இங்கே வா, இப்போ உன்னை நான் போக சொன்னேன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது ஏண்டி குழந்தெல்லாம் ஒரு மேட்ரா, வேணா அடாப்ட் பண்ணிக்கலாம், எனக்கு குழந்த எப்போ பிறக்குமோ பிறக்கட்டும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இல்லை பிறக்காமே போனாலும் அதுவும் பிரச்சனை இல்லை, இப்படி ஒருத்தி வச்சுக்கிட்டு என் கூட வாழ்நாள் பூரா இருந்தால் அதுவே போதும். அதை நீங்கள் சொல்லுவீங்க, உங்கள் அம்மா அப்படி எங்கள் அம்மாவா, எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரே பையன்தான், அதே மாதிரி நமக்கும் குழந்தையே இல்லைன்னா கூட எங்கள் அம்மா ஃபீல் பண்ணலாம் மாட்டாங்கடி, அவங்களுக்கும் எல்லாம் புரியும், நான் புரிய வைக்கிறேன்,
அவங்க தான் ஃபஸ்ட்டு உன்னை பார்த்தது பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் வேணால் எடுத்துக்கலாம். அப்போயும் நமக்கு எதுவும் பேபி வரலனா அப்போ பார்த்துக்கலாம்டி. இப்போ ஏன்டி அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணுற? ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு குழந்தை இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என்னோடய 3 வருஷம் லைஃப் எதுவுமே இல்லைன்னு என்னை தூக்கி குப்பையில் போட்ட மாதிரி தூக்கி போட்டாங்க. திரும்பவும் அதே மாதிரி ஒரு விஷயம் என் லைஃப்பில் நடந்தால் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் வரைஞ்சனை பார்த்துக்கோ, எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? உனக்கு குழந்த பிறக்குது பிறக்கலை, நீ தான் என் பொண்டாட்டி, நான் தான் உன் புருஷன். இதை யாராலையும் மாற்ற முடியாது. வேலையை விட்டு போகிறேன், மண்ணாங்கட்டி விட்டு போகிறேன்லாம் சொல்லிட்டு இருந்தேன், அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அங்கேயே தான் வேலையில் இருக்கணும்னு சொல்லிடுறாரு. நீங்களும் அவர் சொன்னதை கேட்டு உங்களுக்கும் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு பட் அங்கேயே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படியே டே ஸ்கிப் ஆகுது. உங்களை வந்து ஜினோ பாப்பா பார்க்குறது, அவங்க அம்மா வந்து பார்க்குறது, இந்த மாதிரி தான் டேஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் இப்போ வரைக்கும் ஓகே சொல்லலை, இருந்தாலும் ஜினோப்பா அப்பப்போ உங்ககிட்ட கொஞ்சம் அத்துமீற தான் செய்கிறாரு. அதையும் நீங்கள் கண்டுக்காம தான் இருக்கீங்க. ஒரு நாள் நல்ல ரெயின், மழை செம்மையாக பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஜினோப்பா அவரோட ஃப்ளாட்டுக்கு போகிறாரு. பட் அவங்க அம்மா அங்கே இல்லை. அவங்க கால் பண்ணி, நான் இங்கே ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன்டா, மழை பெய்யறனால வீட்டுக்கு வர முடியல, நீ கொஞ்சம் ஹீரா வீட்டுக்கு போயிருந்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இது ஏதோ கோஇன்சிடென்ட் மாதிரி தெரியலையே, மம்மி எதுவும் பிளான் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி ஜினோப்பா கேட்க, சே அதெல்லாம் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கால் கட் பண்ணிட்டு, இவனுக்கு ஒரு விஷயத்த நம்ம பிளான் பண்ணிட்டு வந்தால் கூட நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறானே, சரியான மந்தி அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே ஜினோப்பாவோ அப்படியே அவங்க வீட்டில் வந்து பார்க்குறாரு. அப்போ தான் நீங்களும் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே பூந்துருப்பீங்க. ஸோ உங்கள் பின்னாடியே அப்படியே உள்ளே வந்து அவங்கள பேக் ஹேக் பண்ணோம். நீங்கள் கொஞ்சம் பயந்து கத்த போகிறீங்க. டக்குன்னு உங்கள் ஆயை பற்றி, எதுக்கு நீ எப்போ பார்த்தாலும் கத்துற, நான் தான்டி அப்படி. இப்படி வந்து பின்னாடியிலேருந்து ஹக் பண்ணால் எப்படி தெரியும் அப்படின்னு, இவ்வளோ நாளாக பண்ணுறேன், இப்போ கூட இன்னும் நீ கண்டுபிடிக்காமல் இருக்கேன்னா அப்படின்னு சொல்லி கேட்கும். முதல்ல தள்ளுங்க, மழையில் நனைஞ்சி ஈரமாக இருக்கு அப்படி. ஆமாம் 2 பேரும் சேர்ந்தே பாத் பண்ணலாமா அப்படிங்கிற ஒத்த விழுவும் பார்த்துக்கோங்க. ஒழுங்காக போயிருங்க, அந்த ரூமில் போய் நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகுங்கன்னு தள்ளி விட்டுட்டு நீங்கள் ஒரு ரூம்குள்ளே போய் புந்துக்கிறீங்க. அங்கே அடிக்கடி ஒரு வரனால ஒரு ட்ரெஸ்ஸஸ்லாம் அங்கே இருக்குது. அவரோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்களும் அதே மாதிரி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு, சரி நான் டின்னர் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் போய் சமைச்சிட்ருக்கீங்க. அப்போ அவர் பின்னாடி வந்துட்டு உங்களை அப்படியே இழுத்துட்டு வந்து உட்கார வச்சுட்டு, நீ உட்கார், இன்றைக்கி நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரே ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. உன் அளவுக்கு இல்லாட்டும் ஏதோ ஒரு அளவுக்கு நானும் சமைப்பேம்மா, அப்படிலாம் பார்க்காத அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சிரிக்கிறீங்க. சரின்னு 2 பேர்த்துக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டுமா நீங்கள், உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்களா இன்றைக்கி மழை பெய்யுதில்ல, ஸோ எங்கேயோ வெளியில் போனாங்களாம், அதனால் வர முடியல, ஸோ நீ ஹீரா கூட இருன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. என்னடி, இல்லை நீங்கள் இங்கே அதெல்லாம் வேணாம், சரிப்பட்டு வராது, நீங்கள் உங்கள் ஃப்ளாட்டுக்கு போங்க, உங்ககிட்ட கீ இல்லையா, பொய் சொல்லாதீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அடிப்பாவி, நான் என்ன உன்னை அப்படி கடிச்சாடி தின்றுவேன் அப்படின்னு. அதெல்லாம் பண்ண மாட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பார்க்குறீங்க. பேபி இப்படிலாம் பண்ணாதடி, நீ ஓகே சார் வரையும் உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல, அதனால் நீ தைரியமாக இருக்கலாம், அதுக்காக இப்படி என்ன நீ ஓவராக வந்து தள்ளி வைக்காதடி, என்னால் முடியாது அப்படின்னு. நான் தான் டைம் கேட்டுக்கல, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்களை இங்கே வச்சா நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்களேடி. ஏய் காஞ்ச மாடு கம்பளம் மேயிற மாதிரி ஒன்றும் பாஞ்சிட மாட்டேன்டி, அவ்வளோ ஒன்றும் நான் கெட்டவன் இல்லைடி, நம்பி இங்கே தங்க வைடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒரு வழியாக 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த ரூமில் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்டி உன் கூட படுத்தா இது பண்ணிடுறேன்னு பயமா அப்படின்னு கேட்குறாரு. சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடைக்கடன் ஓடி உங்கள் ரூமுக்கு ஓடிடுறீங்க. அவரும் சிரிச்சிட்டு அவர் ரூமுக்கு போயிடுறாரு. இங்கே லியோ நீங்கள் போனதுலேருந்து உங்கள் ஞாபகமாக தான் இருக்கு அவனுக்கு. அந்த அளவுக்கு உங்களை லவ் பண்ணியிருப்பான். அவனுக்கே தெரியாமல் இந்த ஒரு தப்பு நடந்தனால ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. அது அவனோட பிஏ தான், அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆனனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை. ஸோ உங்களை வேணான்னு சொல்லியிருப்பானே தவிர நீங்கள் இல்லாமல் அவனால் இருக்கவே முடியல. உங்கள் ஞாபகமாக இருக்குது, உங்களை தேட ஆரம்பிச்சிருப்பான். பட் நீங்கள் தான் அங்கேயே இல்லைல்ல, எல்லாத்தையும் உங்களை பற்றி எல்லாம் விசாரித்து நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு ஒரு வழியாக கண்டுபிடிச்சி உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வரான். இதுக்கு மேலே முடியாது ஹீரா, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியும்னு நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன்டி, என்னால் இருக்க முடியல. அவள் இருந்தால் இருந்துட்டு போகிறா,
நீயும் ஒரு பக்கம் என் கூட இருடி அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு உன்னை கண்டிப்பாக வந்து நான் பார்த்து என் கூட கூட்டிகிட்டு போயிடுவேன். உனக்கும் என் மேலே அந்த லவ் இருக்குல்ல, அதனால் நீ கண்டிப்பாக என்ன கூட வந்துடுவேன், அக்செப்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக லியோ உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையில் உங்கள் வீட்டை தேடி வந்துடுறான். கீழே செக்யூரிட்டிகிட்ட கேட்டுட்டு கரெக்டாக அவங்க வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அமுக்குறான். மார்னிங் இவ்வளோ மார்னிங் யார் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் மெதுவாக வந்து டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா லீ. அவனை பார்த்தது உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கதவை சாத்த பார்க்குறீங்க. ஒன்றும் சாத்த விடாமல் டக்குன்னு கதவை திறந்து உள்ளே வரான். ஹே என்னடி என்னை பார்த்து எக்ஸைட் ஆகி என்னை வந்து கட்டி பிடிச்சிட்டு மிஸ் பண்ணேன்னு அழுவேன்னு பார்த்தா என்னை நாயை தோத்துற மாதிரி கதவை சாத்தி வெளியே தோற்ற பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் அவனை அப்படியே மறைச்சிட்டு இது ஒன்று தான் இப்போ குறைச்சல் அப்படின்னு போய் அங்கே ஒரு விண்டோ சைடு நின்றுக்கிறீங்க. உன்கிட்ட தான் பேசுகிற ஹீரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி வரான். வந்து அப்படி உங்களை பேக் பண்ணுறான். நீங்களோ ஏய் தள்ளி போங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளுறீங்க. ஏய் ப்ளீஸ் டி ஐ நீட் யூ அப்படி சொல்லி உங்களை மறுபடியும் வந்து ஹக் பண்ணிட்டு நீ இல்லாமல் இந்த கொஞ்ச நாள் என்னால் இருக்க முடியலடி, நீ வேணும் ஹீரா, எனக்கு புரிஞ்சுக்கோ அப்படி சொன்னான். எது நான் வேணுமா? நீங்கள் என்ன பைத்தியமா லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்கீங்க, ஃபஸ்ட்டு என்னை விட்டு தள்ளி போங்க அப்படின்னு சொல்லி தள்ளுறீங்க. ஏய் ஹீரா ப்ளீஸ் டி, நான் சொல்கிறத கேளு, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், அதுக்கெல்லாம் நான் மன்னிச்சிருடி, என் கூடவே வந்துடுடி, நீ என் கூடவே இருடி அப்படி சொல்கிறான். நீங்கள் என்ன பைத்தியமா? ஒரு பொண்ணை நம்ப வச்சு ஏமாத்தி அவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதான் உங்கள் குழந்தைன்னு சொன்னீங்களே, அது வரப்போகுது, அப்புறம் எதுக்கு நான் என்ன எதுக்கு கூப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படி? அவள் என்னை ஏமாத்திட்டாடி, அவள் ஏதோ ட்ரிங்க்ஸில் எனக்கு கலந்து கொடுத்து அவள் கூட நான் இருந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீ சொன்ன மாதிரி நம்ம அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கலாம்டி, நம்மளே அந்த குழந்தைய வளர்க்கலாம், நீயே எனக்கு ஒய்ஃபாக இரு, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது ஹீரா ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு வரான். என்ன நினச்சிட்ருக்கிறீங்க? நீங்கள் வானா வரத்துக்கும் வேணாம் போன்னு தூக்கி போட்டால் போகிறதுக்கும் நான் என்ன நீங்கள் வச்ச ஆளா அப்படி சொல்லி நீங்கள் கத்துறீங்க. அதெல்லாம் முடியாது, நீ என் கூட வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இழுக்கிறான். நீங்களோ நோ என்னால் முடியாது, நீங்கள் நினச்ச நேரத்துக்கு நீங்கள் ஆட்டி வச்ச மாதிரி ஆடுற பொம்மை இல்லைண்ணா, நான் மனுஷி, எனக்கும் மனசு இருக்குது, அன்றைக்கி எவ்வளோ கெஞ்சினேன், எனக்கு நீங்கள் கேட்டிங்களா எதையாவது, இப்போ மட்டும் எங்கேருந்து வந்துச்சு இந்த அக்கறை அப்படி சொல்லுங்க. ஏய் நீ இல்லாமல் இருக்க முடியலடி ப்ளீஸ் டி புரிஞ்சுக்கூடி அப்படி சொல்லி அப்படியே உங்க ஹக் பண்ணி உங்களுக்கு லிப்பில் கிஸ் பண்ண வரான். நீங்களும் பயந்து போய் அப்படியே தள்ள முயற்சி பண்ணுறீங்க, உங்களால் தள்ளக்கூட முடியல. இப்போ கரெக்டாக சின்னப்பா ரூம்லேருந்து இவ்வளோ நேரம் நீங்கள் பேசினலாம் கேட்டுருந்துப்பாரு, எல்லாத்தையும் கேட்டவர் டக்குன்னு வெளியில் வந்து உன்னை பிடிச்ச ஒரு தள்ளு தான் கீழே போய் விழுந்துடான். லியோ எழுந்து நின்று ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியாமல் இவன் யார் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அப்போ நீங்கள் அப்படியே சின்னப்பா கையை பிடிச்சிட்டு பயத்தில் அப்படியே அவர் பின்னாடி போகிறீங்க. அவரோ ஒன்றும் இல்லை பேபி, ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அப்படியே சின்னப்பாவை பார்த்து ஏய் நீ யாரா எங்களுக்கு நடுவில்? அம்மா இவனா உன் வீட்டுக்குள்ளே இருக்கான், யார் இவன்? ஓ நான் இல்லாத இந்த கொஞ்ச நாளே இன்னொருத்தனை தேடிட்டியா, அதனால தான் நான் உனக்கு வேணான்னு சொல்லிட்டு இருக்கியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறான். வாயை மூடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். என்னாடி நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு நான் நினச்சிருந்தேன், நீ எனக்கு மேலே இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எங்களை பற்றி என்னடா தெரியும் உனக்கு, நீ தான் அவளை வேணான்னு சொல்லி டிவோர்ஸ் பண்ணிட்டல, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ நீ கிளம்பு, அவள் யார் கூட இருந்தா என்ன உனக்கு என்ன அப்படி சொல்லி சின்னப்பா கேட்கும். அதை சொல்ல நீ யாரா, நான் அவளோட புருஷன், எங்களுக்குள்ளே 1000 இருக்கும், நீ தாண்டா 3ஆவது ஆள், மூடிட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லி சின்னப்பா திட்டும். சின்னப்பா யாரடா வெளியே போகிற, நான் தான் அவள் புருஷன், நான் இங்கே தான் இருப்பேன். எப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு, உனக்கு எப்போ டிவோர்ஸ் ஆச்சோ அப்போது அப்படின்னு சொல்ல. அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்களும் எதுவுமே சொல்லாமல் அப்படியே நிற்கிறீங்க. நீ சொல்லு ஹீரா, நீ சொல்லு, இவன் உண்மையில உன் புருஷனா, நீ சொல்லுடி அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கான். நீங்களும் என்ன சொல்ல தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ சின்னப்பா ஆல்சோ சொல்லு ஹீரா, நான் யாருன்னு சொல்லு, அவன் இங்கேருந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லியோட அம்மாவும் இப்போ இருக்கிற ஒய்ஃபும் வந்துடுறாங்க. பார்த்தீங்களா அத்தை, நான் சொன்னேன்ல இவளை தான் தேடி வந்திருப்பான், இவ தான் இவருக்கு அட்ரஸ் கொடுத்து வர வச்சுருப்பா, இவங்க இன்னும் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க, நான் சொன்னால் நீங்கள் நம்பலை, அதான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஓவர் ஆக்டிங் போடுது அந்த பொண்ணு. நீங்களும் அப்படியே யார் நீ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஜினப்பா ஹே யார் நீ இந்த அளவுக்கு வந்ததுமே ஆக்ட் கொடுக்குற அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போது உங்ககிட்ட அந்த பொண்ணு ஓடி வந்து
அக்கா ப்ளீஸ், நீங்கள் அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டீங்கல்ல, திரும்பவும் எதுக்கு எங்கள் லைஃப்குள்ளே வரீங்க? நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சீன் போடுறா. ச்சே அப்படின்னு நீங்கள் கையை லைட்டாக தான் எடுக்கிறீங்க. அவ்வளோ டப்புன்னு போய் கீழே விழுந்துட்டு என்னமோ நீங்கள் தள்ளிவிட்ட மாதிரி, ஆ என்னை பிடிச்சி தள்ளிவிட்டா, எப்படி இருக்கா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லவும், அவன் லியோட அம்மா ஓடி வந்து, நீ எல்லாம் மனுஷியா? உனக்கு தான் புள்ள பெற்றுக்க வைக்கல, அதுக்கு இவளோட பிள்ளைய கலைக்க பார்க்குறியா நீ அப்படின்னு சொல்லி உங்களை மனசாட்சியே இல்லாமல் திட்டுறாங்க. லீவ் ஒன்றுமே பேசாமல் நின்றுருக்கான். சின்னப்பாக்கு இதை பார்க்கும்போது கடுப்பாகுது. அவள் லைட்டாக தான் தள்ளிவிட்டா, இவன் நம்ம ஓவர் ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பார்த்துட்டு, இந்த குடும்பத்தில் எப்படி இத்தனை நாள் நீ இருந்தேங்கிற மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் எது பதிலும் சொல்லலை. சின்னப்பாவும், எல்லாத்துக்கும் ஒரு டைம் தான் சொல்லுவேன், அவள் என்னோடய ஒய்ஃப், ஒழுங்காக உங்கள் பையனை கூட்டிகிட்டு இந்த வீட்டை விட்டு போகிறது உங்களுக்கு நல்லது. இதுக்கு மேலே இங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி என்னடா பண்ணுவா அப்படின்னு லீ அடிக்க வரான் சின்ன. லீயும் சின்னுக்கும் அங்கே சண்டை நடக்குது. அவங்க அம்மா ஒரு பக்கம், டே வேணாடான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் ஜின் வேணா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. 2 பேரும் சண்டை போட்டதில் அப்படியே உங்களை தள்ளி விடுறாங்க. நீங்கள் டப்புன்னு கீழே விழுந்துடுறீங்க. அப்போது லியோவை பிடிச்சி அவங்க அம்மாவும் வந்த பொண்ணும் கூட கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வாங்கன்னு வெளியில் இழுத்துட்டு, அவனும் நீங்கள் விழுந்தது கவனிக்கலா. ஜின்னப்பா சண்டை போட்டு, ரெடி ராஸ்கல், இன்னொரு டைம் வா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் திரும்பி பார்க்குறான். நீங்கள் அப்படியே மயங்கி விழுந்துட்டீங்க. இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு உங்கள் கிட்டே வந்து, ஹீரா அப்படின்னு சொல்லி உங்களை எழுப்புறாரு. நீங்களும் எந்திரிக்கவே இல்லை. அவருக்கு பயம் வந்தது. அப்படியே மெதுவாக தூக்கிட்டு போய் அவங்கள பெட்டில் படுக்க வச்சுட்டு உடனே டாக்டருக்கு கால் பண்ணி வர வைக்கிறாரு. அவங்களும் வந்து அவங்கள செக்கப் பண்ணிவிட்டு, சி இஸ் ஆல் ரைட், அப்புறம் ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லி சின்னப்பா அப்படியே பார்த்துட்டு, இவங்க அம்மாவாக போகிறாங்க, கங்க்ராட்ஸ், நீங்கள் அப்பாவாக போகிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். சின்னப்பாவுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஆமாம், அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. 45 days ஆகுது. ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, அதனால தான் மயக்கம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இந்த டைமில் சகஜம்தான், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்துட்டு, சரி நான் வரேன்ட்டு கிளம்பிடுறாங்க. சின்னப்பா செம்ம ஹாப்பியாக அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் மெதுவாக மயக்கம் தெளிஞ்சு முழிச்சு பார்க்குறீங்க. சின்னப்பா மட்டும் தான் இருக்காரு. அப்படியே சுற்றி முற்றி வீட்டை பார்க்குறீங்க. யாரடி தேடுற, உன் எக்ஸையா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் அப்படியே சின்னப்பாவை மறைக்கிறீங்க. ஏண்டி அவன்கிட்ட அத்தனை வாட்டி நான் யாருன்னு சொல்லுங்கிற, வாயே திறக்காம நிற்கிற, அப்போது அவனோட இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் வெளியே போயிருங்க வீட்டை விட்டு அப்படி சொல்கிறீங்க. எது? அப்புறம் அவன் கூட சேர்த்து வச்சு என்ன பேசுகிறீங்க? டக்குன்னு அப்படி சொல்ல முடியல. என்னன்னு தெரில, என்னால் எப்படி சொல்ல முடியும்? நமக்கு தான் மேரேஜே ஆகலையே, அதனால தான் நான் சொல்ல யோசித்தேன். அதுவும் இல்லாமல் என்னால் உங்கள் லைஃபு சேர்ந்து ஸ்பாயில் ஆகிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, அதனால தான் அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே ஓ, அதனால் மேடம் தியாகியாக பார்க்குறீங்களா? சரி, அதனால் அவன்கிட்ட சொல்லலை. இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? உங்கள் எக்ஸு தான் உங்களை கூப்பிட்றாரு, அவர் கூட வாயை மூடுங்க ஜின். அவன் கூடலாம் மனுஷன் இனிமேல் வாழ்வாளா? எப்படிலாம் இப்போ நடந்தாங்க பார்த்தீங்களா? கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய ட்ராமாவே க்ரியேட் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி தான் அவங்க அம்மா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 3 வருஷமாக என்ன தான் நான் லியோட சந்தோஷமாக இருந்தாலும் அந்த வீட்டில் அவங்க அம்மாவோட நரகமான லைஃப்பை தான் நான் அனுபவிச்சேன். மறுபடியும் அந்த நரகத்துக்கு போக நான் தயாராக இல்லை. இன்றைக்கி அவன் கூப்பிடுவான், அப்புறம் நாளைக்கு வேணான்னு சொல்லுவான். இவனுக்கு நான் என்ன பொம்மையா அப்படி சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். அப்போ போகிற ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லி ஜின் கேட்கவும், இங்கே அப்படியே மாறிக்கவும், சரி அப்புறம் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படி சொல்ல. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க? அது உனக்கு நீ சொல்லி தாண்டி நான் தெரிஞ்சுக்கணும். ஆனால் இது பற்றியா நம்ம நிலமையாக நான் சொல்லி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய நிலமையில் இருக்க அப்படி சொல்லுவோம். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லுங்கள், போட்டு குழப்பாதீங்க அப்படிங்க. அதுவா அப்படி சொல்லி சின்னப்பா அவங்க பக்கத்தில் உட்காந்து நீங்கள் அப்படியே முழிச்சிட்டே பார்க்குறீங்க. என்ன அப்படின்னு சின்னப்பா அப்படியே உங்கள் ஸ்டொமக்கில் கையெடுத்து அப்படியே வச்சு, இங்கே ஒருத்தங்க இருக்காங்க அப்படி சொல்லுவோம். உங்களுக்கு நம்பவே முடியல, அப்படியே அழுகையாக வருது, கண்ணிலேருந்து தண்ணி அப்படியே வருது. நீங்கள் அப்படியே அழுது அப்படியே சின்னப்பா பார்க்குறீங்க. நிஜமாவா அப்படி சொல்லி கேட்குறீங்க. எஸ், வி ஆர் கோயிங் டு பி பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உங்களால் முடியல, நிஜமாக சொல்கிறீங்களா அப்படின்னு. நான் என்ன விளையாட்டு கடி சொல்கிறேன், உண்மையாடி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க. ஒரு 1.5 மாதம் இருக்கும். நம்ம பாப்பா அப்போ தான் குட்டியாக உருவாகிருக்கு. கன்ஃபார்மாக தெரியும் அது என்னோடய குழந்த தான் அப்படின்னு சொல்லி ஜினோப்பா சொல்லுவோம். நீங்கள் அப்படியே ஜினோப்பாவை பார்க்குறீங்க. ஆமாம்,
நீ உன் ஹஸ்பண்டை விட்டு வந்து 2 மாதம் ஆச்சு, அதில் 1.5 மாதம் அப்படின்னா இது கண்டிப்பாக என்னோட குழந்த தான் அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு சிரிப்பு வருது. அப்புறம் என்னடி பேபியே வரப்போகுது, ஆஃப்டர் மேரேஜ் பெற்றுக்க வேண்டியது, நமக்கு பிஃபோர் மேரேஜே கிடச்சிச்சு. நீ இதை தானே சொல்லி தடுத்துட்டு இருந்த, எனக்கு குழந்த பெற்றுக்க முடியாது, குழந்த இருக்காது அப்படின்னு. இப்போ தான் இது வரப்போதே. அப்புறம் என்ன, இந்த சந்தோஷமான விஷயத்த எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் இன்னும் சந்தோஷப்படுவாங்க அப்படி. உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குது, எது இதை போய் அம்மா கிட்ட சொல்ல போகிறீங்களா அப்படி. ஏ அப்புறம் இது ஏன் குழந்தடி, எங்கள் அம்மா கிட்ட சொல்லாமல் அப்படி. அதெல்லாம் சரிதான், அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, பையன் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவசரப்பட்டுட்டான்னு நினைப்பாங்க. இதில் என்னடியே இருக்குது, இப்போ இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொன்னோம். உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது, நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. இப்போ சொல்லலாம்ல மிஸ்ஸஸ் கிம் சியோக் ஜின்னு அப்படி சொல்லி கேட்கும்போது நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே எஸ் மிஸ்டர் கிம் சியோக் ஜின் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, எப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. பண்ணிக்கலாம் சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறீங்க. 2 பேரும் செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க. உங்களோட லைஃபே அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க அம்மாவுக்கும் இதை சொல்கிறீங்க, அவங்களுக்கும் செம்ம ஹாப்பி. வந்தவங்களை பார்த்துட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு, என்னடா நான் மேரேஜ் பண்ணிக்க சொன்னப்பெல்லாம் 2 பேரும் அப்புறம்னு சொல்லிட்டு இப்படி அவசரப்பட்டுட்டிங்களே அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுது. இதை நாங்கள் மட்டும் என்ன எக்ஸ்பெக்டாக பண்ணோம், தெரியாமல் அன்றைக்கி நடந்த சம்பவம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அது ஆண்டி சாரி அடி. இதுக்கெல்லாம் இருக்குது சாரி, நானும் உன்னை எப்படா என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீ தான் அது இதையும் காரணம் சொல்லிகிட்டு இருந்த. உன்னோட பாஸ்ட் லைஃப் பற்றிலாம் நீ ஃபீல் பண்ணாதம்மா, இனி நடக்க போகிறத மட்டும் யோசி அப்படிங்காம சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகே வந்தது. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு. ஜினோப்பா நீ என்ன நினச்சிட்ருக்க, என் மம்மி ஒன்றும் அவ்வளோ அந்த காலத்து மனுஷி இல்லை, அவங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க பேபி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு உண்மையிலே செம்ம ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அப்படியே அவங்கள ஹக் பண்ணிவிட்டு தேங்க்யூ ஆண்டி அப்படின்னு சொல்கிறீங்க. ஹே இதுக்குடா தேங்க்யூ, இனி உங்களோட மேரேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோ ஆண்டி பெருசாக ஒன்றும் வேணாம், ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அதனால் அப்படி. சரி நம்ம குழந்த பிறந்ததுக்கப்புறம் இதை பெருசாக நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாம், இப்போது நமக்கு மட்டும் தெரிஞ்சவங்கள வச்சு மேரேஜ் பண்ணிக்கலாம், நீ எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஒன் சைடு யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே உட்காந்து பண்ணாத கண்ணா, அதான் நாங்கள் இருக்கோம்ல, இனி நாங்கள் தான் உனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்படியே உங்களோட சீக்கிரமாகவே மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்ப நெருங்கின சொந்தம் மட்டும் கூப்பிட்டு உங்கள் 2 பேத்துக்கும் மேரேஜ் நடக்குது. ரொம்பவுமே சிம்பிளாக தான் நடக்குது. மேரேஜ் முடிஞ்சதும் உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கு. நீங்கள் அப்படியே சின்னப்பாவை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே பீச் சைடு நின்றுட்டுருக்கீங்க. இப்போது ஹாப்பியா மேடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி சொல்லுங்க. இது பத்தாதே அப்படி சொல்கிறாரு. வேறு என்ன வேணும், அப்புறம் நைட்டுக்கு அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்குறாரு. அதான் ஆல்ரெடி லோடு ஏற்றியாச்சு, அப்புறம் என்ன அப்படிங்கிறீங்க. அது ஏதோ எனக்கு எசக்கு பசக்காக நடந்ததில் வந்தது. நம்ம ஆத்மார்த்தமாக ஒன்று செய்தால் தாண்டி பேபி நல்லா ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி எத்தையாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அடிக்கிறீங்க. பேபி அழிக்காதடி, நிஜமாக தாண்டி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே 2 பேர் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்க அம்மாவுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. 2 பேருமே அப்பார்ட்மெண்ட்லலாம் இருக்க வேணான்னு சொல்லிவிட்டு அவங்களோட பெரிய வீட்டுக்கு ஓடிட்டு போயிடுறாங்க. அந்த வீட்டை பார்க்குறீங்க, இவ்வளோ பெரிய வீடு அப்படின்னு சொல்லி. ஆமாம், இது எங்கள் பரம்பரை வீடு, எனக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லி நான் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் போய் குடியிருந்தேன்டி. என் அம்மா எனக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணுன்னு அவங்களும் அங்கேயே வந்து செட்டில் ஆகிட்டாங்க என் கூட. ஸோ இப்படி தான் நாங்கள் அங்கே கொஞ்ச நாள் இருந்தது. அப்புறம் தான் நீ வந்துட்ட, அப்புறம் எதுக்கு நான் அங்கே இருக்கணும், இதுதான் நம்ம வீடு அப்படியே சொல்லி அப்படியே வீட்டை காட்டுறாரு. செம்ம பிரம்மாண்டமான வீடாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு நீங்கள் இவ்வளோ பெரிய வீடா அப்படின்னு சொல்லி அப்படியே ஆச்சரியப்பட்டீங்க. இதுக்கே இப்படி ஆச்சரியப்பட்டேன், இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு வாடின்னு உங்களை தூக்கிட்டு அவர் ரூமுக்கு போகிறாரு. நீங்களும் விடுங்க நான் நடந்தே வராது. நோ நோ நோ, நீ இப்போ கான்சீவாக இருக்க, உன்னை ரொம்பவும் ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு இல்லையா அப்படின்னு. அப்படி பார்த்தா அப்போ எதுவுமே இருக்கக்கூடாது தான் அப்படின்னு சொல்லுங்க. நோ நோ நோ, அதெல்லாம் டாக்டர் சொல்லவே இல்லையே, நீ ஏன்டி அதெல்லாம் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிடு
பெட்டில் படுக்க வைக்கிறார் மெதுவாக. நீங்களும் எழுந்து ஓட பார்க்குறீங்க. ஏய் எங்கே ஓட பார்க்குற, டீஸ்டி ஒரு நாள் மட்டும், இன்றைக்கி ஒரு நாள், அப்புறம் நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் பேபி அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் சிரிச்சிட்டே அப்படியே ஜினோபாவை கிஸ் பண்ணுறீங்க. அவரும் உங்களை பேக் கிஸ் பண்ணுறாரு. இப்படியே 2 பேரும் அந்த நைட்டு அப்படியே ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு இப்படியே லைஃபு ரொம்ப ஜாலியாக போகுது. உங்கள் ஜின்னோப்பாவோட கம்பெனிங்கனால நீங்கள் ஒர்க் போயிட்டு தான் இருக்கீங்க. முடியாத போது போகிறதில்ல, நல்லா இருக்கும் போது போகிறது அப்படின்னு சொல்லி ஒர்க் போயிட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு இப்போது 9 months ஆகிடுது. எப்போ வேணால் டெலிவரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கீங்க. இருந்தாலும் உங்களோட முடிஞ்சப்பெல்லாம் நீங்கள் ஒர்க் போயிட்டு, முடியாத நேரம் வீட்டில் இருந்துக்கிட்டு உங்களை ஆன்ட்டி பார்த்துக்கிறாங்க. லியோ இன்னும் உங்களை தேடிக்கிட்டு தான் இருக்கான். நீங்கள் எங்கே அப்படின்னு அந்த அப்பார்ட்மெண்ட் காலி பண்ணதுலேருந்து நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு அவனால் கண்டுபிடிக்கவும் முடியல. ஆனாலும் உங்களை விடாமல் தேடிட்டு இருக்கான். முடியாது, அவள் எனக்கு வேணும். ஒரு வாட்டி அவளை மிஸ் பண்ணி தப்பு பண்ணிட்டேன். அவள் இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு அவள் இல்லாத இந்த கொஞ்ச நாளாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப மிஸ் பண்ணி உங்களை தேட ஆரம்பிக்கிறான். இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் ஜின்னோபாவோட உங்கள் லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு 9 monthsனால நீங்கள் அப்போ ஒர்க் போகிறதில்ல, இன்றைக்கி வரல அப்படின்னு சொல்லிடுங்க. பிகாஸ் உங்களுக்கு மார்னிங்லேருந்தே கொஞ்சம் பெயினாக தான் இருக்குது. உங்கள் மாமியார் உங்கள் கூட தான் இருக்காங்க. சடனாக அவங்களுக்கு ஒரு கால் வருது. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. நீங்கள் மட்டும்தான் தனியாக இருக்கீங்க. ஜின்னோபா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆஃபீஸ்லேருந்து வந்துடுறேன் அப்படின்னு சொன்னனால தான் தைரியமாக அவங்க உங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. பட் இந்த இடைப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு லேபர் பெயின் வந்துடுது. நீங்கள் அப்படியே வயிற்ற பிடிச்சிட்டு, ஐயோ முடியலையே, ஆண்டி அப்போவே சொன்னாங்க உன்னையும் கூட வா, இல்லை நான் இங்கே இருக்கேன், நான் போகல, நம்ம தான் பார்த்துக்கிறேன், போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சி வச்சோம். இப்போ எப்படி அவங்களுக்கு கால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு பேசாமல் ஜின்னுக்கே கால் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணலான்னு ஃபோன் எடுக்கிறீங்க. உங்களால் கால் பண்ணவே முடியல. அப்படியே ஃபோனை கீழே போட்டு உங்களுக்கு வலி அதிகமாகிடுது. அப்படியே நீங்கள் அந்த சேர்லேயே உட்காந்துட்டு முடியலையே அப்படி சொல்லி நினச்சிட்டு இருக்கும் போதே கரெக்டாக ஜின்னு அங்கே வந்துடுறாரு. பேபி என்னடி ஆச்சு, இப்போ தான் மாம் கால் பண்ணாங்க, நீ தனியாக இருக்கேன்னு, அதுக்கு தான் அவ்வளோ அடித்து பிடிச்சி ஓடி வந்தேன், அதுக்குள்ளே என்னாச்சு அப்படி சொல்லி கிட்டே வந்து பார்க்குறாரு. அப்படியே உங்களுக்கு ப்ளட்டு தண்ணின்னு அப்படியே உங்கள் காலில் வலிஞ்சிருக்கு. அதை பார்த்ததும் பயந்து போயிடுறாரு. சரி சரி சீக்கிரம் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு போயிடுறி, காலில் கொண்டு போய் படுக்க வச்சுட்டு, உனக்கு ஒன்றா காத்துட்டி, உன்னை காப்பாற்றிடுவேன், பயப்படாத அப்படின்லாம் உங்களுக்கு தைரியம் சொல்லிட்டேன். காரை ஸ்டார்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. கூட்டிகிட்டு போய் எமர்ஜென்சின்னு சொல்லி உடனே உங்களை அட்மிட் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு பெயின் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் பார்த்ததும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குழந்தை பிறந்துடும், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஜினோபாட சொல்லிவிட்டு உங்களை உள்ளே வந்து பார்க்குறாங்க. உங்களுக்கும் பேபி வந்து தலையெல்லாம் திரும்பி ரெடியாக இருக்க பிறக்கிற டைம் கரெக்டாக வந்து சேர்த்ததுனால போன கொஞ்ச நேரத்துலேயே பேபியும் பர்த் ஆகிடுது. உங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே நீங்கள் அப்படியே ஜினோபா மாதிரியே இருக்குது. ரொம்ப ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஃபீட் பண்ணுங்க பாப்பாவுக்கு அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வாங்கி ஃபீட் பண்ணலான்னு பார்த்தா உங்களுக்கு மில்கே வரல. எப்படி பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறது? ஆனால் உங்களுக்கு வந்துட்டு பால் கட்டிக்கிச்சு, அதை கொடுக்கக்கூடாது, அதை வந்துட்டு எடுத்துகிட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கும் ஒன்றும் புரியல. இன்னும் ஜின்னப்பாவோட அம்மாவும் வரல. ஸோ நீங்கள் அப்படியே முழிச்சிட்டிங்க. ஜின்னப்பா குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னதும் பார்க்கறதுக்குள்ளே வேகமாக வராரு. அவர் அப்படியே குழந்தைய வாங்கி பார்த்துட்டு, என்ன பேபி ஆர் யூ ஓகே அப்படின்னு சொல்லி உங்களை கேட்குறாரு. அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் ஏண்டி ஒரு மாதிரி இருக்காடி? இல்லை அது வந்து அப்படிங்கும் போதே அங்கே நர்ஸு, சார் ஒரு நிமிஷம், அவங்களுக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ண முடியல அதுக்கு அப்படின்னு சொன்னேன். அது அவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ், சரி அவர்கிட்ட சொல்லுங்கள் ஹெல்ப் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வெளியே போயிட்டாங்க. நீங்களும் அப்படியே ஜினோபாவே பார்த்துட்டீங்க. ஜினோபா என்னடி சொன்னாங்க சொல்லிடி, ஏன்டி இப்படி திரு முடிச்சுட்டே இருக்கா அப்படின்னு. அது வந்து குழந்தைக்கு இப்போ நான் பால் கொடுக்கணும். அதான் சொன்னியே, இப்போ கொடுக்க வேண்டியதானே? அது என்னால் கொடுக்க முடியாது. ஏண்டி என்னடி ஆச்சு? பால் கட்டிக்கிச்சு. ஓ அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? என்ன அவங்க எதுவுமே சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு. ஏங்க கத்துறீங்க அப்படின்னு. வேற என்னடி, அவள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டா, இப்போ என்ன பண்ணுறது? குழந்தை பசியில் அழுகிறான் பாரு அப்படின்னு. அது அது வந்து அப்படின்னு சொல்லி, என்னடி அது நீங்கள் நான் என்னடி பண்ணணும் அப்படின்றது. நீங்கள் ஜினோபா இங்கே வாங்க கிட்ட அப்படின்னு கூப்பிடுங்க. அவரும் கிட்ட வந்து உட்காந்து என்ன பண்ணணும்னு சொல்ல பண்ணுறேன் பேபி அப்படின்னதும், அது
பாப்பாவுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் ஃபீட் பண்ணிங்கன்னா அந்த மில்க்கு அப்படின்னு. அப்போ ஜினோபாக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அவங்களே பார்க்குறாரு. ஓ மேடம், இதுக்கு தான் ரொம்ப நேரம் பம்புனீங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பாப்பாவுக்கு அப்படியா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அப்படிங்கிற மண்டையாடுறீங்க. உங்களுக்கும் வெக்கமாக இருக்கு. நீங்கள் அப்படியே ஷை ஆகிட்டு திரும்பிக்கிறீங்க. அவங்கள அப்படியே திருப்பி ஜினோபா, ஏய் இப்போ எதுக்கு நீ ஷை ஆகுற? இதெல்லாம் நம்ம பண்ணாததா? இவன் உருவாகிறதுக்கு காரணமே இந்த மாதிரிலாம் பண்ணது தானே. இப்போ என்ன, அது மில்கையும் நான் தான் ஃபஸ்ட்டு குடிக்கணும்னு இருக்க போல். அதுக்கு ஏன்டி ஷை ஆகுற? நான் உன் புருஷன் தானேடி அப்படி சொல்கிறாரு. இருந்தாலும் போங்க அப்படின்னு. என்ன போங்க, பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை அவங்க கையில் அப்படியே கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படி இரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாப்பா வாங்கி உங்கள் பக்கத்தில் பெட்டில் படுக்க வச்சுட்டு உங்கள் கையை நகர்த்தி விட்டு உங்களோட ஷர்ட் பட்டன்ஸை ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணுறாரு. நீங்களும் சின்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஹே, இதை பண்ணி தாண்டி ஆகணும், நீ ஷை ஆகுறேன்னு பண்ணாமல் இருந்தால் குழந்தைக்கு எப்படி பால் கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி வச்சுட்டு இன்னொரு கையால் பட்டன்ஸ் ஓப்பன் பண்ணி உங்கள் ப்ரெஸ்ட்டை அப்படியே பார்க்குறாரு. பா, ஐயோ என்னால் முடியலடி, ஒரு மாதிரியாக இருக்குன்னு போங்க அப்படின்னு சொல்லி, ஏய் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களே பார்த்துட்டு உங்கள் ப்ரெஸ்ட்டை அப்படியே 2 பக்கத்தையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணி அவர் சக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கும் லைட்டாக பெயின் இருந்தாலும் கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாத்தையும் அவரை சக் பண்ணி கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போது பாப்பா கூட அப்படின்னு சொல்லி பேபியை எடுத்து உங்கள் கையில் கொடுக்குறாரு. நீங்கள் அதுக்கு ஃபீட் பண்ணுறீங்க. பாப்பாவும் பால் குடிச்சிட்டு அமைதியாகிது. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் உங்கள் ட்ரெஸ்லாம் கரெக்ட் பண்ணுறீங்க. இப்போ கரெக்டாக லியே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருப்பான். நீங்கள் அங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சு கரெக்டாக வந்தவனும் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வரும்போது பார்த்த சீன், அவங்களோட செஸ்டில் ஜினோபா ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தது தான். அதை பார்த்ததுமே அவனுக்கு அப்படியே ஷாக் ஆகி வெளியே நின்றுப்பான். இப்போது அவள் மேரேஜ் பண்ணி இன்னொருத்தரோட ஒய்ஃப், குழந்தையும் பிறந்துச்சு. இனி அவங்க லைஃப்பில் போய் நம்ம தொந்தரவு பண்ணுறது சரியாக இருக்காது, நம்ம அவளை லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஜினோபா சரி நீங்கள் பால் கொடுங்க அப்படின்னு வெளியில் வரும்போது தான் லியோ பார்த்துட்டு இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு முழிச்சிடும் போது லியோ திரும்பி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்புறம் சாரி அப்படின்னு சொல்லலாம். ஒன்றுமே புரியாமல் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சாரி எதுக்கு அப்படின்னு, இல்லை நான் கொஞ்சம் அன்றைக்கி உங்ககிட்ட அப்படி பிஹேவ் பண்ணியிருக்கக்கூடாது. நான் என்னோடய ஹீராவை லூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் அன்றைக்கி அங்கே வந்தேன். நான் அவள் கூட இருந்தபோது அவளோட அன்பை புரிஞ்சிக்கல. அவள் பிரிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவுமே என்னால் அவள் இல்லாமல் இருக்கவே முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அவளை நான் இப்படி பண்ணது தான் அவளை ரொம்ப பாதிச்சிருக்கும் போல். அதான் நான் வேணான்னு முடிவு பண்ணிட்டா. பட் இப்போது என்னை விட அவளை நல்லா நீங்கள் கேர் பண்ணிக்கிறத பார்க்கும் போதே தெரியுது. அதனால தான் அவள் என்னை மறந்துட்டு ஈஸியாக அவங்கள அக்செப்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லும் போதே சின்னப்பாவோ, அப்படிலாம் இல்லை, அவள் ரொம்ப கஷ்டப்பட்டா உன்னோட 3 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையை மறக்க. இந்த 1 வருஷத்தில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அவளை உன்னோட நினைப்புலேருந்து கொண்டு வரத்துக்கு. கையில் இருக்கும் போது எதோட அருமையும் தெரியாது, அதை விட்டதுக்கப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போது அவள் என்னோடய ஒய்ஃப், எங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கும், தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் பார்த்தேன். இனிமேல் என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவளை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. இதெல்லாம் நீங்கள் சொல்லணும்னு எனக்கு அவசியமே இல்லை. எனக்கு எல்லாம் தெரிஞ்சனால தான் என்னோடய ஹீரோவை நான் இப்போ வரைக்கும் நல்லாவே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஜினோபா. அதை பார்த்தோன்னோ புரியுது, இத்தனை நாளாக என் கண்ணில் கூட படாமல் எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு வச்சுருந்தீங்கண்ணே. இதிலே தெரியுது நீங்கள் அவளை நல்லா பார்த்துக்கிறீங்கன்னு. சரி, நான் இங்கே வந்தது கூட அவளுக்கு தெரிய வேணாம், ஃபீல் பண்ணாலும் பண்ணுவாள். நீங்கள் அவளை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு லியோ போக பார்க்குறான். வெயிட், இவ்வளோ தூரம் வந்துட்டு ஹீராவை மீட் பண்ணாமல் போனேன் எப்படி? அதெல்லாம் இல்லை, நீங்கள் அவளை மீட் பண்ணணும். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் அம்மாவும் கூட. அவளுக்கு குழந்த பிறக்காதுன்னு எவ்வளோலாம் கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. எனிவே உங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா நீங்கள் வேணான்னு சொன்னதுனால தான் எனக்கு என்னோடய ஹீரா கிடச்சிருக்கா. ஸோ அதுக்காகவாது நீங்கள் இங்கே இருங்க. அவள் ஒன்றும் நீங்கள் இப்போ இல்லைன்னு ஃபீல் பண்ணலாம் மாட்டா, அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ நீங்கள்
ஃபீடிங்லாம் முடிச்சிட்டிங்க. ஸோ ஜினப்பா வாங்க உள்ள அப்படின்னு சொல்லி லீயை உள்ளே கூட்டிகிட்டு வரான். லீயை பார்த்த ஒரு நிமிஷம் நீங்கள் ஜர்க் ஆகுறீங்க. அப்புறம் நீங்கள் காம் ஆகிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இப்போது இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி ஜினப்பாவா, ஹே பேபி நீ எதுவும் பயப்படாத, அவர் நம்மளை சும்மா பார்த்துட்டு போகலான்னு தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அன்றைக்கி நடந்ததுக்கெலாம் சாரி. இது வரைக்கும் லைஃப்பில் என்னால் நிறைய பிரச்சனைகள், அதுக்கெல்லாம் ஐம் ரியலி சாரி. உன்னோட லைஃப் இப்போ நல்லா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஹாப்பி, எனக்கும் நீயும் ஹாப்பியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப போகிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. புரியாமல் லீ திரும்பி பார்க்குறான். டிவோர்ஸ் கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ லீக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடறான். ஹே என்னடி நீ தேங்க்ஸ் சொல்லி பாவண்டி அவனே வந்து அவன் பண்ண தப்பை புரிஞ்சுட்டு உன்கிட்ட மன்னிப்பு கேட்டா, நீ ஏன் இப்படி பண்ண? எல்லா தப்புக்கும் மன்னிப்பு பதிலாகிறாதுல்ல. அவன் சொல்கிற ஒரு சின்ன சாரி நான் இவ்வளோ நாள் அனுபவித்த கஷ்டமெல்லாம் இல்லைன்னு ஆகிருமா? அவங்க அம்மா நான் சொல்லிக்கல என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அதுக்கெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்கலாம் முடியல. அட்லீஸ்ட் இப்படியாச்சும் சொல்லி அவன் பண்ணது தப்புன்னு அவனுக்கு குத்தி காட்டணும்னு நினச்சேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இவன் ஒருத்தன் இல்லாதனால தான் இந்த உலகத்தில் எனக்கு இவ்வளோ கஷ்டம். இப்போது என் குழந்தை என் கையில், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த உலகத்துலேயே இந்த நிமிஷம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது யாருன்னு கேட்டால் நானாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிங்க. இந்த ஹாப்பினஸ்க்கு நான் தான்மா காரணம் அப்படின்னு சின்னப்பா சொல்லிட்டு இருக்கேன். எது நீங்களா? ஆமாடி நான் இல்லாமல் எப்படி இவன் வந்தான் அப்படின்னு. ஆமாம்ல அப்படின்னு அப்படியே கொய்யால அப்படின்னு சொல்லி 2 பேர் சிரிச்சிட்டிங்க. அப்போ கரெக்டாக ஜின்னோப்பாவோட அம்மா வராங்க. அடுத்து யார் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் பார்க்குறீங்க. அப்போது உங்கள் ஆண்டி வந்து இதுக்கு தான் நான் போக மாட்டே சொன்னேன், என்னை போன்னு நீ அமுச்சு வச்சுட்டு பற்றியா நல்ல வேலை கரெக்ட் டயத்துக்கு ஜின் வந்தான், இல்லைன்னா அப்படி சொல்லிட்டு அவங்க புலம்பிக்கிட்டே வராங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிங்க. அவனோ புலம்புறத நிப்பாட்டு இங்கே பாரு அப்படின்னு சொல்லி குழந்தைய தூக்கி கொடுக்கும். ஹே தங்க பையா அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சுறாங்க. ஐயோ என் பேரன் அப்படியே சின்ன பார்த்த மாதிரியே இருக்கானே அப்படின்னு. ஆமாம்மா ஆனால் அந்த கண்ணை மூக்க மாட்டேன் ஹீரா மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி ஜினப்பா சொல்ல. ஆமாடா அப்படியே 2 பேத்தையும் உரிச்சு வச்சுருக்கான் சக்கரை கட்டி அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அப்படியே சிரிச்சிட்டீங்க. ஜினப்பா அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு தேங்க்ஸ் டி அப்படின்னு சொன்னேன். நீங்கள் திரும்பி புரியாமல் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. என் லைஃப்பில் கல்யாணம் குடும்பம் குழந்தைன்னு ஒரு விஷயம் எல்லாமே போயிடும்னு நினச்சேன் உன்னை மீட் பண்ணுற வரைக்கும் அப்படி சொன்னது. அப்படி பார்த்தா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், என்னோடய லைஃபே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி 2 பேரும் தேங்க்ஸ் சொன்னது போதும், நான் கொஞ்சம் நேரம் என் பேரனை வச்சுட்டு வெளியே இருக்கேன், நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுங்கன்ட்டு அவங்க அம்மாவும் நாசுக்காக நகர்ந்து வெளியே போயிடறாங்க. நீங்கள் 2 பேரும் அப்படியே சிரிச்சிட்டு ஜினோப்பா அப்படியே உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. இப்படி 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஓகேடா இதோட முடிச்சுக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.